أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஷேக் முகமது இஸ்மாயில் அல்பயான் அரபிக் ஃபவுண்டேஷன் தொகுத்து வழங்கக்கூடிய கருத்தாடல் நிகழ்ச்சிக்குள் உங்கள் அனைவரையும் அழைத்துக் கொள்கின்றேன். இன்று 13ஆம் திகதி ஜூலை மாதம் 2022 புதன்கிழமை இலங்கையர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தினம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாள். இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக எங்களோடு பலர் இணைந்திருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து, அதே போன்று இங்கிலாந்திலிருந்து, கனடாவிலிருந்து என்று. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொண்டு இன்று மிக முக்கியமாக இலங்கையின் மக்கள் போராட்டம், அதனுடைய பொறுப்புகள், சவால்கள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக கதைக்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்விலே அரகல பூமியிலிருந்து, போராட்ட பூமியிலிருந்து நேரடியாகவும் ஒரு சகோதரி இணைந்து கொள்வதற்காக இருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் கதைப்பதற்காக நேரடியாக இன்றைய நிகழ்வுகள் தொடர்பாக கதைப்பதற்கு சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களை இணைத்துக் கொள்ளும். ஆரம்பமாக சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்களும் நாங்களும் அனைவரும் இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் என்ன நடக்கும் என்று இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் சிறப்பாக, குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்கள் நாங்களும் பார்த்து கொண்டிருந்தோம். புதிய முன்னேற்றங்கள் என்ன, ராஜதந்திர மாற்றங்கள் என்ன என்பது குறித்து உங்களுடைய இருந்து கருத்துக்களை பெற இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இப்போது எக்டிங் ஜனாதிபதியாக, பிரதி ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவியேற்றதுடன் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, உண்மையில் அவசர கால சட்டத்தை உண்மையில் படுத்திருக்கின்றார். அதே போன்று மேற்கு மாகாணத்திலே ஊரடங்கு சட்டத்தையும் அவர் படுத்திருக்கின்றார். இதே நேரம் புரோட்டஸ்ட், உண்மையில் மக்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய ஆரம்ப கருத்தை முன்வையுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே. இலங்கையிலே மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு தீர்க்கமான நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று நாங்கள் இன்று குறிப்பிட முடியும். குறிப்பாக தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, அதே போன்று தற்போதைய சபாநாயகர் போன்றவர்களால் இந்த பிரச்சனையை, இந்த மக்கள் போராட்டத்தை கையாள முடியாமல் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்ட பொழுதே பல அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டார்கள், இவர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்கின்ற ஒரு அவதானத்தை பல அரசியல் பிரமுகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் கருத்தாக முன்வைத்திருந்தார்கள். எனவே தான் நாட்டிற்கு வெளியில் சென்று, அதாவது ஜனாதிபதி பதவியில் நீடித்த நிலையில் தான் நாட்டுக்கு வெளியில் சென்று வெளியிலிருந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியுமா என்கின்ற கோணங்களிலே அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச அவர்களை பிரதி ஜனாதிபதியாக நியமிக்க முடியுமா என்கின்ற முயற்சிகள் கூட இடம்பெற்றிருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த பொழுதிலும் இலங்கையில் இருக்கின்ற முக்கியமான ராஜதந்திரிகள், வெளிநாட்டு தூதுவர்கள் பலரும் இந்த அரசாங்கத்திற்கு மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று பதவி விலகுமாறு மறைமுகமாக தங்களுடைய அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக அமெரிக்கா, நோர்வே, இந்தியா போன்ற நாடுகள் தங்களுடைய அபிப்பிராயங்களை பொது வழிகளிலே அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் மக்கள் போராட்டத்தினுக்குரிய அந்த டிமாண்ட்களை ஏற்றுக்கொண்டு, அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி அவர்களோ, பிரதமர் அவர்களோ, அல்லது கேபினட்டோ அல்லது பாராளுமன்றமோ இந்த நிமிடம் வரை செயல்படாமல் இருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வாகும். ஆனால் மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். ஜனாதிபதி மாளிகை ஏற்கனவே முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஜனாதிபதியினுடைய செயலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. இன்று பிரதமருடைய உத்தியோகபூர்வ அலுவலகம், பாராளுமன்றம், சபாநாயகர் அவர்களுடைய உத்தியோகபூர்வ இல்லம் போன்றனவும், அரச ஊடகமாகிய ரூபவாகினி கூட்டுத்தாபனமும் மக்களினால் முற்றுகைக்கு உட்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்களினூடாக அவதானிக்க முடிகின்றது. எனவே இந்த மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இது ஒரு தீர்க்கமான நிலையை நோக்கி நகர்கின்றது என்கின்ற அந்த அவதானத்தை இன்று இரவு ஒரு பயங்கரமான இரவாக இருக்க முடியும். காரணம் என்னவென்றால், ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல ரணில் விக்ரமசிங்க அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக மேல் மாகாணத்திலே ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றார். ஆனால் போலீசார் அல்லது பாதுகாப்பு தரப்பினர் அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்றுதான் அங்கிருக்கின்ற தகவல்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக இராணுவ தளபதி அவர்கள்
இந்த பிரச்சனை அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டும். உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டி பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள் என்கின்ற கருத்தினை 4 முப்படை தளபதிகளும் போலீஸ் மா அதிபர் உட்பட 4 முக்கியஸ்தர்களும் அந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது அங்கிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மேற்கொண்டு ஏனைய அதிதிகளினுடைய கருத்துக்களையும் பெற்ற பின்பு இதனுடைய நிலவரங்கள் தொடர்பாக மேலதிக விளக்கங்களை வழங்க முடியும் என்று எதிர்பார்க்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். ஆமாம். அடுத்ததாக I'm going to talk with Chatura Gunatilaka brother, and he is actively participating from London. I think almost 96th days today for Aragalaya. Chatura Gunatilaka, welcome to the program. Without further ado, we're going to ask you what is happening in Sri Lanka at the moment, and what is your view? Actually, if you look at Sri Lanka now, we can't figure out what is happening without considering what was happening in the last few months, especially. Because if you think about last number of years, still people were struggling, like in different ways. But if you think about last few months, people were suffering without food, without fuel, without gas, without electricity. So in many ways, and because of COVID and everything, the school children couldn't go to work, schools, and there were many problems within the communities. So there was a pressure among the within communities, and somehow, if you think about last, like from March to now, there was a huge problem with power cuts, and because normal people, like people who were doing day-to-day work, like sewing clothes or some small scale industries, they couldn't do their job at all. So they are sometimes bringing income day by day, and they are bringing food day by day to the table. So they were actually struggling big time. So this pressure was there within the communities, and it somehow broke up. So that is what we see in beginning of the April. So that is what happened, and because once that comes up, because people were waiting for long, and people understood that there is no way, because if rulers are not delivering what they're supposed to deliver, what general public can do, rather than demanding supply those essentials to people. So that is what people are doing. They are not violent. They don't throw, they don't get arms into their hands. They're just democratically, they are protesting. That is their right, according to even our existing countries, even though there is a discussion whether this constitution deliver our needs, but according to this constitution as well, it is a right of the people to demand and protest. That is what people are doing at this moment. But we know that in different ways, these rulers are trying to suppress these struggles in different ways. So that is what we can see now. And today, if you think about today what is happening, and Ranil Wickremesinghe, he himself lost his own seat, and somehow he managed to come to the parliament. He has only one seat in his party, and because he was protecting Rajapaksas, and because of that, he got the privilege to become the prime minister. Now he's dreaming of becoming the president, and now he's unleashed another attack on normal protesters. That is what is happening. So this is the situation we will discuss further in the next time. That's fine. Thank you. Yeah, thank you very much. Inshallah, இப்போது ஹலீம் இசாக் சகோதரர் அவர்களை கண்டியிலிருந்து இணைத்துக் கொள்கின்றோம். சகோதரர் ஹலீம் இசாக் அவர்களே, உண்மையில் மக்களுடைய போராட்டம் பல கட்டங்களுக்கு வந்திருக்கின்றது. முதலாவது ஒரு கட்டம், இரண்டாவது ஒரு கட்டம், இப்போது மூன்றாவது கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இலங்கையிலிருந்து பல தடவைகள் கோல்ஃபேஸ் முகத்திலே இருக்கக்கூடிய, காலி முகத்திடத்திலே இருக்கக்கூடிய கோட்டா தளத்துக்கு போய் ஆர்ப்பாட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பார்வை இப்போது மூன்றாவது கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய இந்த அரகல தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்போவான், வணக்கம். உண்மையில் இந்த போராட்டம் மக்கள் இது ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது 3 மாதங்களை நோக்கி நகர்ந்து அடுத்த கட்டத்தை போயிருக்கிறது.
நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது அங்கு விளங்குறது எங்களுக்கு சாதாரணமாக கொஞ்சம் இளைஞர்கள் சேர்ந்து கோல் ஃபேஸ்லே கோஷமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான். ஆனால் உண்மை அது அல்ல. அங்கு அதற்கு பின்புலத்தில் பல தரப்பினர்கள் இருக்கிறார்கள். ஏராளமான வழிகாட்டல்கள், புத்திஜீவிகள், இப்படி ஒட்டுமொத்த இலங்கையர்களும் இணைத்து கொண்டுதான் இந்த போராட்டம் போய்கொண்டிருக்கின்றது. நேற்று வரை இருந்த கள நிலவரம் 2ஆம் கட்டத்தில் இன்று ஒரு வித்தியாசமான இடத்தை நோக்கி நகர்கிறது. ஏற்கனவே அஸ்மின் அவர்கள் சொன்னது போல பல தந்திரங்களும் பல உபாயங்களும் அவர்களும் மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றவர்களும் உலகத்திலே நடந்திருக்கின்ற எல்லா வகையான இந்த மக்கள் எழுச்சி போராட்டங்களிலிருந்தும் பல்வேறு படிப்பினைகளை பெற்று அதில் அவர்கள் விட்ட தவறுகளை எல்லாத்தையும் திருத்தி மிகவும் கவனமாகவும் மிகவும் நுணுக்கமாகவும் தான் நகர்த்தி செல்கிறார்கள். எனில் 9ஆம் திகதி நடைபெற்ற அந்த மக்கள் எழுச்சிக்கு பின்னால் அப்பொழுது எல்லோரும் நினைத்தார்கள் இதோடு இது முடிந்துவிடும், விஷயத்தை விட்டு போட்டு 9ஆம் தேதின்றதை 13ஆம் தேதி எடுத்தது எதற்கென்றால் எனது தனிப்பட்ட ஒரு கருத்து, அது எல்லோருக்கும் அந்த இது வந்திருக்கிறது. இது கொஞ்சம் ஆற போட்டால் அந்த ஆறின கஞ்சி பழங்கஞ்சி என்று சொல்வார்கள், அத்தகைய ஒரு உணர்வை கொண்டு வரலாம் என்று. ஆனால் நேற்று இரவு வந்த செய்திகளின் அடிப்படையில் உடனே கள நிலவரம் மாற துவங்குகிறது. அந்த அடிப்படையில் இன்று இந்த நிகழ்வு நடக்கிற நேரம் 1 மணி வரை நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. 1 மணியோடு பகல் 1 மணியோடு அழைப்பு விடுக்க தொடங்கி, ஏற்கனவே அழைப்பு விடுத்துத்தான் இருந்தார்கள் 13ஆம் திகதி எல்லோரும் திருப்பி மீண்டும் கொழும்பு வர வேண்டும் என்று. 9ஆம் தேதி போனவர்களை இது 13ஆம் தேதி 1 மணி வரையும் இவர்கள் பொறுத்திருந்தார்கள். 1 மணியோடு இந்த விஷயம் நடக்க துவங்கியதோடு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மக்கள் எழுச்சிக்காரர்கள் இந்த நாட்டை மீள் புத்து உணர்ச்சியோடு கட்டியில் போக வேண்டும் என்று ஆசிக்கின்ற இந்த நாட்டு மக்கள் மீண்டும் களத்துக்கு இறங்க துவங்கினார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவி விலகாமல் வெடபலன ஜனாதிபதி இறங்க போற என்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஜனாதிபதியும் பதவி விலகாமல் அவர் மால்டீவ்ஸ்ல இருக்கின்ற விஷயம் வந்ததோட இது உத்வேகம் அடைய தொடங்கியது. அதனோடு சேர்த்து இவர்கள் உடனடியாக எந்திரி நீதியை போட்டு இந்த ஊரடங்கு சட்டத்தையும் இதாக்கி நாட்டில் அவசர கால சட்டத்தையும் பிரகடனப்படுத்தியதோடு நினைத்தார்கள் இதை கட்டுப்படுத்தலாம் என்று. அது இன்னும் தீவிரமடைய தொடங்கியது. அது மாத்திரமல்ல, இவர்கள் அந்த கோல் ஃபேஸ் அந்த கோட்டா அந்த கமா அதுக்கு மேலால சுமார் கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலால் ஏர்ஃபோர்ஸ்ல ஃபிளைட்ஸ் போக தொடங்கிச்சு இந்த யுத்த விமானங்கள். அப்படியான ஒரு ஃபீலிங்கை கொண்டு ஒரு பயத்தை அச்சத்தை ஊட்டி இதனை கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரலாம் என்று நினைத்தார்கள். அதுவும் இப்பொழுது நிறுத்திவிட்டார்கள். இப்ப இந்த நிலைமையில என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்ப 3ஆம் கட்டத்தை நோக்கி நகருகிறது. அதில் முதலாவது இந்த ஒளிபரப்பை நிறுத்திய அரச ஊடகமான ரூபாயின் கோஆபரேஷன் கைப்பற்றப்பட்டது, சகோதரர் அஸ்மின் அவர்கள் சொன்னது போல. 2வது பாராளுமன்ற பிரதமருடைய காரியாலயம், ஏற்கனவே அவரது வாஸ்தலம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜனாதிபதியின் வாஸ்தலம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மக்களால். ஏற்கனவே ஜனாதிபதி காரியாலயம் கைப்பற்றப்பட்டிருந்தது. இப்பொழுது 3வது கட்டத்தில் இந்த மக்கள் எழுச்சி பேரலை பிரதமரது காரியாலயம் நோக்கி போனது. போகின்ற பொழுது மக்கள் பெரும்பாலும் என்றால் இன்று அவ்வளவான சனம் அங்கு வந்திருக்கவில்லை. இப்பொழுது இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து 1 மணிக்கு பிற்பாடு கட்டமாக இருக்கிற போது மக்கள் வர துவங்கி விட்டார்கள். வந்தவர்கள் 9ஆம் தேதியை விட குறைந்த தரப்பினர் தான் வந்திருந்தார்கள். அதே நேரம் அந்த பிரதமரது காரியாலயம் இருந்தது ஒரு வழிப்பாதை, மிகவும் நெருக்கமான பாதை. நேருக்கு நேர் தான் அந்த பாதுகாப்பு தரப்போடு மோத வேண்டிய வந்து அவர்கள் தாண்டி செல்ல வேண்டும். ஆனால் அத்தனை பேரும் வந்து அந்த நெருக்கடிக்கு தாண்டி அவர்கள் இப்பொழுது இந்த பிரதமரது காரியாலயத்தை கைப்பற்றிருக்கிறார்கள். இப்பொழுது 4 காரியாலயங்கள் கைப்பற்றப்பட்டு அங்கு இப்ப அடுத்த கட்டம் இப்ப ஏற்கனவே சொன்னது போல அடுத்த கட்டம் கதைப்போம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைத்துக் கொண்டு. சகோதரி ஜொஹரா நீங்க இருந்தால் இணைந்து கொள்ளுங்க. உங்களை இணைச்சிருக்கிறேன் லைவ். ஜொஹரா நீங்க வந்து இன்னும் உங்களோட மைக்கே அடுத்த வீடியோ ஓன் இல்ல. இன்ஷா அல்லாஹ் நஸ்ரின் நிசாம்தீன் அவர்களுக்கு நாங்க போவோம். சகோதரர் நஸ்ரின் நிசாம்தீன் அவர்கள் ஒன் லெஸ்டர் என்ற ஒரு
சோசியல் மீடியா நெட்வொர்க்கை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. சகோதரர் நஸ்ரின் நிசாம்தீன், முக்கியமான ஒரு கேள்விதான் உங்களுக்கு என்னன்னு சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்களின் போது சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பு மிகவும் வலுவானது. ஒவ்வொரு மணித்தியாலம், ஒவ்வொரு நிமிடங்களும் உண்மையில் சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. எங்களை பொறுத்தவரை புலம்பெயர்ந்த நாட்டில் நாங்கள் இருந்தாலும், சோசியல் மீடியா இல்லாமல் எங்களுடைய பல செய்திகளை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. நஸ்ரின் நிசாம்தீன், தொடர்ந்து நீங்கள் இருக்கின்றீர்கள். Oh, yeah. தொடர்ந்தும் கதையுங்கள். Oh, yeah. சோசியல் மீடியா எப்படி இந்த கள நிலவரங்களுக்கு பங்களிப்பு செய்கின்றது என்பது தொடர்பா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவது என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு இணைத்துக் கொண்டதுக்கு நன்றி ஷேக் அவர்களே. சோசியல் மீடியா இந்த போராட்டத்தில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றதுன்னு சொன்னா யாராலும் அதை மறுக்க முடியாது. அதாவது கள நிலவரங்களை அறிந்து கொள்ள மட்டுமல்ல, இந்த போராட்டத்தின் முக்கியமான நோக்கங்களை எல்லோரும் உணர்ந்து கொள்ள இது ஒரு மிகவும் ஒரு சரியான தகவல்களை செய்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழிமார்க்கமாக அமைவதோடு மட்டுமில்லாமல், அங்கே இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய சவால்களான இதை பற்றிய வதந்திகள், இந்த போராட்டம் பற்றிய பிழையான புரிதல்கள், இந்த போராட்டங்களை பற்றிய சந்தேகங்கள், இவற்றையும் தகத்துடைத்து அதனுடைய உண்மையான நோக்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல ஒரு மிகவும் பாலமாக அமைந்தது. எத்தனையோ போராட்டங்கள் தோல்வி தழுவிய போது இந்த போராட்டம் எத்தனையோ தடைகளையும் தாண்டி இன்று 3வது பரிமாணம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே சகோதரர்கள் சொன்னது போல இன்றைக்கு நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். பெரிய மாற்றம் இலங்கையில் ஏற்படலாம் என்று எதிர்பார்த்து சற்று கை நழுவி போனது. இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா மூலம் இந்த போராட்டத்தை நிச்சயமாக இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்போது இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக பல உபாயங்களை இந்த அரசு மேற்கொண்டாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை, குறிப்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தினந்தோறும் இந்த சோசியல் மீடியாக்களில் வந்து அங்கு நடக்கின்ற உண்மையான நிலவரங்களை மக்களுக்கு தந்து, அதே நேரத்தில் அங்கு யார் இதில் பங்கு பற்றுகின்றார்கள், இதற்கு பின்புலமாக யார் இருக்கிறார்கள், யார் உதவி செய்கின்றார்கள், இதை யார் வலுவுறச் செய்தார்கள், எப்படிப்பட்டவர்கள் இதில் பங்கேற்கிறார்கள் என்று போன்ற விடயங்கள் மக்களுக்கு இந்த சோசியல் மீடியா மூலமாக தெரிய வருகிறது. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி அதிக அளவு பேச தேவையில்லை. அங்கே இன, மத, மொழி கடந்து இந்த ஆர்ப்பாட்டம் இது ஒரு இலங்கையர்கள் பங்கெடுக்க வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதை இந்த சோசியல் மீடியா மூலமாக மிக இலகுவாக விளங்கக்கூடியதாக இருந்தது. எனவே அதுதான் நான் நினைக்கின்றேன், இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் மிகவும் இதில் பங்கெடுக்கின்றது. நான் அதிகம் பேசவில்லை. அடுத்த கேள்வி. ஆமாம், சகோதரி ஷபீனா நியாஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க லண்டன்ல இருந்து இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை இப்படியே வைத்துக்கொண்டு பொதுமக்களுக்கான ஒரு அறிவித்தலையும் கொடுக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பர்களே, நண்பர்களே, நீங்கள் பலரும் இப்போது நான் நினைக்கின்றேன் முகநூலிலும் அதே போன்று யூடியூபிலும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வீடியோ கிளிப்பை கட்டாயமாக உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே இந்த அதிதிகளிடத்திலே ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டும் என்றிருந்தால் அதனை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பதிவு செய்யுங்கள். முகநூலிலோ அல்லது யூடியூபிலோ நீங்கள் கமெண்ட் பண்ணுகின்ற நேரத்தில் அதனை எனக்கு பார்க்க முடியும். அதனை நிச்சயமாக அதிதிகளிடத்திலே நான் கேட்பேன். அத்தோடு உண்மையில் இந்த சோசியல் மீடியாவுக்கு வருகின்றவர்களுக்கான டு டூ லிஸ்ட் என்று வருகின்ற போது நீங்கள் இந்த செய்தியை கட்டாயமாக ஜனரஞ்சகப்படுத்துவதற்கு நீங்களும் ஒரு துணையாக இருக்க வேண்டும். சகோதரர் நஸ்ரின் அவர்கள் சொன்னது போன்று சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே மக்களுடைய கருத்துக்களை, மிகச்சரியான கருத்துக்களை மிகச்சரியான நேரத்தில் கொடுப்பதற்கு இந்த மாதிரியான செயல் திட்டம் உங்களிடம் வர வேண்டும். ஆமாம், சகோதரி ஃபாதா சப்ரீனா அவர்களே, உங்களிடத்திலே நேரடியாகவே வருவோம். நீங்கள் ஒரு முஸ்லிம் பெண்மணி, குறிப்பாக சமூக அரசியல் என்று வருகின்ற போது ஒரு டபு ஒன்று இருக்கின்றது, பிற்போக்குத்தனம் ஒன்று இருக்கின்றது முஸ்லிம் சமூகத்திலே. இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு பெண்கள் இணைந்து கொள்வதில்லை என்பது. ஆனாலும் நான் அவதானித்தேன், அதே போன்று மக்களும் அவதானித்தார்கள். பல லண்டனில் நடந்த பல ஆர்ப்பாட்டங்களின் போது நீங்கள் எல்லோரோடும் இணைந்து மக்களுடைய குரலுக்கு நீங்களும் ஒரு சாரா நின்று குரல் கொடுத்தீர்கள்.
இப்போது முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அ எது தோண்டியது? அல்லது ஏன் நீங்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்கின்றீர்கள்? வலைக்கும் அஸ்ஸலாம். ஒன் ஒன்று வந்து த கண்ட்ரி இஸ் டிவைடட். இப்போக்கி வரக்காட்டியும் கண்ட்ரி வந்து டிவைடடாகவே தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து நான் வந்து நார்மலி ஐ கோ அவுட் சோஷியல் சர்வீஸ் ஒர்க்ஸ் எல்லாம் செய்கிற சுற்றி ஜென்ரலி அந்த இன்சைட் த கண்ட்ரி ஆக்களோட இன்டராக்ஷன் கூட சுற்றி என்னோட கன்க்ளூஷனில் வந்தது வந்து ஜென்ரல் பப்ளிக் வந்து எப்பயுமே டிவைடடாக இருக்கல. நேஷனாக டிவைடடாக இருந்ததுக்கு ஜென்ரல் பப்ளிக் வந்து டிவைடடாக இருக்கல. ஸோ இது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு யூனிட்டி ஒன்று நான் முன்னுக்கு ஃபார்வர்ட் ஆகி மற்ற முஸ்லீம்ஸுக்கும் எக்ஸாம்பிள் ஒன்று செட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி ஒரு முஸ்லீம் கேர்ள் ஒன்று முன்னுக்கு வரேன்னா மற்ற முஸ்லீம் கேர்ள்ஸுக்கும் முஸ்லீம் கம்யூனிட்டிஸும் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகுவாங்க. அது ஒன் ரீசன் நான் மிச்சமே மோட்டிவேட் ஆகினான்ட்டு. மற்றது வந்து இந்த டிவைடட் கண்ட்ரியை ஒன்று சேர்க்குறேன்டாக்க ஆஸ் அ முஸ்லீம் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் அந்த யூனிட்டியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்த்தேன். அண்ட் மோரோவர் ஸ்ரீலங்கா இஸ் மை கண்ட்ரி, ஐ லவ் மை கண்ட்ரி, ஐ லவ் த பீப்புள் ஃப்ரம் மை கண்ட்ரி. பாட்டம் லைன் அவ்வளோதான். ஆமாம். மிக முக்கியமான ஒரு செய்தி. உண்மையில் பெண்கள் சமூகத்திலே 50% அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம் ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு. நாடு கஷ்டத்தில் இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாடே தூங்கிவிடும். அந்த வகையிலே உங்களுடைய பங்களிப்பு மிகவும் வரவேற்கத்தக்கது. தொடர்ந்தும் இருங்கள், கதைப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் நினைக்கின்றேன் சகோதரி ஸொஹரா புகாரி அவர்கள் இலங்கையிலிருந்து காலிமுகத்திடலிலிருந்து அரகல பூமியிலிருந்து தொடர்புகள் முனைகின்றார்கள். சகோதரி ஸொஹரா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு கேக்குதா பிரதர்? என்னைய நல்ல தெளிவாக கேக்குது. உங்களோட வீடியோ வராட்டியும் பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து கதைங்க. மிக முக்கியமாக இன்றைய தினம் அரகல பூமியில என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, மக்கள் எதனை நோக்கி கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்தை பதிவு. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைய தினம் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய அதாவது அவர் இந்த நாட்டிலே ஜனாதிபதி பதவியிலே விலகிறதாக கூறின கடிதம் வந்து சேரும். ஆனா அது இதுவரையிலையும் வரலன்னு தான் இருக்குது. அது போலவே பிரதமர் மந்திரி அவர்களும் ராஜினாமா செய்யணும் என்ற கோரிக்கை இருந்து வந்தது. ஆனா அது ரெண்டுமே இன்னைக்கு நடைபெற இல்லைன்னு தான் சொல்லணும். ஆகவே மிகவும் ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு இன்றைக்கு ஆளாவி சொன்னது போல இன்றைய தினம் பிரதமர் அலுவலகமும் கைப்பற்றப்பட்டு விட்டது இந்த அறகல உறுப்பினர்களால. இப்ப தற்போதைக்கு எங்களுக்கு பாராளுமன்றம் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் பாராளுமன்றத்தையும் இவர்கள் கைப்பற்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த அறகலையில உள்ள மக்கள். நீங்கள் தனியாக இன்னமும் மக்கள் இந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க, போவ இல்லை யாரும். இன்னும் ஜனாதிபதி மாளிகையிலையும் அது போலவே செக்ரட்டரியல்லையும் ஆமாம், அதிகமான மக்கள் தொகையினரை நீங்கள் எனக்கு தனியாக அனுப்பியிருந்த வீடியோவிலே நான் பார்க்க முடிந்தது. சொல்லுங்க. ஆமாம், மக்களுடைய வருகை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதா, மக்கள் அல்லது பீதி அடைந்திருக்கின்றார்களா, அல்லது மக்கள் உண்மையில் அவர்களுடைய போராட்டத்தில் வேலைங்கள்ல கொஞ்சம் மறுவ சொல்லுங்க. மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்களா, அவர்கள் எப்படியான ஒரு மனோநிலையில் இப்போது இருக்கின்றார்கள்? நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல பெருசா கிரௌட இல்லைன்னு சொன்னா இவங்க எல்லா இடத்துலயும் ஆட்கள் அமர்த்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் கைப்பற்றப்பட்ட இடங்கள்ல மக்கள் அமர்த்தி வச்சிருக்கிறாங்க. அதாவது பிரதமர் அலுவலகத்திலையும் அது போலவே ஜனாதிபதி மாளிகையிலையும் அந்த மாதிரி அவங்க கைப்பற்றப்பட்ட இடங்கள்ல மக்கள் அமர்த்தி வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா அந்த இடங்களை திரும்பவும் ராணுவம் கைப்பற்றும் என்ற பயத்தினால அவங்க அந்த இடங்கள்லயும் மக்களை வச்சு கொண்டு தான் இன்றைக்கு இந்த அரகல பூமி, அதாவது கோல் பேஸ் முகத்திடலையும் மக்கள் பெருந்திரளான மக்கள் இங்கேயும் நிக்கிறாங்க. நலம் நலம், மிக நன்றி. இணைந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் இக்கட்டான நிலையில் தான் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து உங்களுடைய சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்று காலை மாலைத்தீவை நோக்கி
முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் உண்மையில் என்ன சொல்றது, அந்த தமிழ் வார்த்தை என்ன சொன்னால், அவரு நாட்டை விட்டும் ஒளிந்து மறைந்து ஓடி இருக்கின்றார். இந்த நேரத்திலே மாலைத்தீவிலே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு, குறிப்பாக இலங்கையர்கள் மாலைத்தீவிலே தொழில் செய்கின்றார்கள், அவர்களுடைய எதிர்ப்பை நாங்கள் அவதானித்தோம். அதே போன்று மாலைத்தீவு முஸ்லிம் மக்களுடைய எதிர்ப்பும் இருந்தது. இப்போது அது தொடர்பாக, அதாவது இவர் எங்கே இருக்கின்றார், ஏனென்று சொன்னால் அவர் போனால் போகட்டும் என்று விட முடியாது. காரணம் என்னன்னு சொன்னால், நாட்டை குட்டிச்சுவராக்கிய, இனவாதத்தை உருவாக்கிய, முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்திய, திட்டமிட்ட அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லா விதமான காட்டுமிராண்டித்தன வேலைகளையும் முன்னெடுத்து சென்ற இந்த ஜனாதிபதி அவர்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கின்றார். அவரை நிச்சயமாக சட்டத்தின் முன் கொண்டு அவருக்கான அந்த நீதியை வழங்க வேண்டும், தண்டனையை வழங்க வேண்டும். இந்த நேரத்திலே இன்றைய நிகழ்வு தொடர்பாக மாலைத்தீவுக்கா அல்லது சிங்கப்பூருக்கா அல்லது துபாய்க்கா போயிருக்கின்றார் என்ற கேள்வி மக்களிடத்திலே இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? நிச்சயமாக இந்த விடயத்திலே 2 விதமான நிலைப்பாடுகள் புத்திஜீவிகள் மத்தியிலும் ராஜதந்திரிகள் மத்தியிலும் நிலவுகின்றது. குறிப்பாக ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள், இவர்களை கைது செய்து இவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், இவர்களிடமிருந்து இவர்கள் சூறையாடிய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இன்னும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது, இவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றி விடுவது மிகவும் பொருத்தமானது. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்தும் இங்கு தங்கி இருக்கின்ற பொழுது அவர்களை சூழ இருக்கின்ற ஏனைய 2ஆம் நிலையில் இருக்கின்ற தலைவர்கள், அது அரசியல் தலைவர்களாக, சமூக தலைவர்களாக, மத ரீதியான தலைவர்களாக இருக்க முடியும், அவர்களும் பலமாகவே இருப்பார்கள். எனவே 2வது நிலை தலைவர்கள் பலமாக இருப்பது அறகலையை பொறுத்தவரையிலே ஒரு பலவீனமான விடயமாக இருக்கும். எனவே இவர்களை அனுப்பி விடுவோம் என்கின்ற 2 நிலைப்பாடுகள் இருக்கின்றன, காணப்படுகின்றன. அவை 2ற்கும் தங்களுடைய பக்கங்களுக்கான நியாயங்களும் அவர்களிடத்திலே இருக்கின்றது. முன்னதாக 9ஆம் திகதி அறகலையை தொடர்ந்து உடனடியாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பதவி விலகுவதாக இருந்தாலும் கூட ஒரு சில வெளிநாட்டு ராஜதந்திரிகளினுடைய ஆலோசனையின் பிரகாரம் கால அவகாசத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கால அவகாசத்தை பெற்றுக்கொண்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அவரும் தன்னை சார்ந்தவர்களும் இந்த நாட்டை விட்டு பாதுகாப்பாக வெளியேறுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்குத்தான். ஆனாலும் அந்த தொடர்ந்து வந்த நாட்களிலே ராஜதந்திரிகளினுடைய ஒரு சில ஆலோசனைகளும் அதே போன்று உள்நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுடைய ஆலோசனைகளுக்கும் அமைவாக தற்காலிகமாக ஜனாதிபதி அவர்கள் வேறு பிரிதொரு நாடு ஒன்றிலே தஞ்சம் புகுந்துவிட்டு குறிப்பிட்ட காலம் வெளியிலிருந்து இலங்கையிலே இருக்கின்ற அவருடைய பலத்தை பயன்படுத்தி மீண்டும் அவர்களுடைய ஆட்சியை ஒழுங்கமைக்க முடியுமா என்கின்ற ஒரு முயற்சி அவர்களிடத்திலே மேற்கொள்ளப்பட்டது. உத்தியோகபூர்வமாக பல்வேறு நாடுகளோடு இவர்கள் தொடர்புகளை மேற்கொண்டு தங்களை அந்த 6 மாத கால இடைவெளிக்குள் தங்களுக்கு தஞ்சம் வழங்க முடியுமா என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் பல நாடுகள் மாலைதீவு உட்பட அந்த கோரிக்கைக்கு மறுப்பு தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் மாலத்தீவினுடைய தற்போதைய சபாநாயகர் நஷீத் அவர்களும் மாலத்தீவினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பிரைவேட் விசிட்டாகத்தான் அதனை ஒழுங்கு செய்து மாலத்தீவுக்கு அவர்களை அழைத்துச் சென்றார்கள். நேற்று இரவு முழுவதுமாக மாலத்தீவு ராஜதந்திரிகளினோடும் அரசியல் கட்சிகளினோடும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சில பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய வெறுப்பை, தங்களுடைய ஆதரவின்மையை வெளிப்படுத்தி இருந்தார்கள். மாலத்தீவில் இருக்கின்ற இலங்கை மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டாலும் அதற்கு மேலதிகமாக நேற்று இரவே அவர்கள் தங்களுடைய ட்வீட்களின் மூலமாகவும் மாலத்தீவினுடைய உத்தியோகபூர்வ செய்தித்தளங்களின் ஊடாகவும் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய அந்த ரிஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கோரிக்கையை நிராகரித்திருந்தார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அதன் பின்பு இப்பொழுது ராஜதந்திர மட்டங்களிலே மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சிங்கப்பூரிலே தஞ்சம் கோருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, தஞ்சம் புகுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பசில் ராஜபக்ச அவர்கள் துபாய் ஊடாக அமெரிக்கா செல்வதற்கு அது அமெரிக்க ராஜதந்திரிகளும் அதற்கு இணங்கி இருந்தார்கள். ஏனென்றால் பசில் ராஜபக்ச அவர்களிடம் அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஷிப் வீசா இருக்கின்ற காரணத்தினால் துபாய் ஊடாக பாதுகாப்பாக அவருக்கு அமெரிக்காவுக்கு செல்வதற்கான வாய்ப்பினை வழங்கியிருந்தார்கள். உண்மையில் இதனை அவர்கள் நாட்டில் இருக்கின்றார்களா இல்லையா என்பதை விடவும் அவர்கள் நாட்டில் இருப்பதன் ஊடாக அறகலைக்கு ஏற்படக்கூடிய அல்லது இந்த மக்கள் போராட்டத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்கின்ற கோணத்தில் தான் இதனை நாங்கள் நோக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் பசில் ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெளியேறி விடுவார்களாக இருந்தால்
SLPP கட்சிக்குள் மொட்டு கட்சிக்குள்ளே ஒரு பாரிய பலவீனம் ஏற்படும். அவர்களிடத்திலே அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாமல் போகும் என்பது ராஜதந்திரிகளுடைய அவதானமாக இருக்கின்றது. எனவே அதனை நாங்கள் ஒரு சாதகமான அமைப்பாக எடுத்து இப்போதைக்கு அவர்களை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு அனுமதித்து பின்பு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கைக்கு அவர்களை உட்படுத்த முடியுமாக இருந்தால், ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச நாட்டில் இருக்கின்றார், நாமல் ராஜபக்ச அவர்கள் நாட்டில் இருக்கின்றார்கள், சமல் ராஜபக்ச அவர்கள் நாட்டில் இருக்கின்றார்கள். எனவே அவர்களின் ஊடாக இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் நகர்த்த முடியுமா, அல்லது சர்வதேச உதவிகளை பெற்று இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை முன்னகர்த்த முடியுமா என்று யோசிப்பதுதான் இப்போதைய சூழ்நிலையில் பொருத்தமாக இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் பசில் ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச ஆகிய இருவரும் நாட்டில் விட்டு வெளியே இருப்பது உள்ளூரிலே ஒரு பாரிய ஒரு பலவீனத்தை அவர்களுடைய ஆதரவு தளங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆமாம், மிகவும் சிறப்பான ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கின்றீர்கள். ஆமாம், அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பது, பார்த்து கொண்டிருப்பது, கேட்டுக்கொண்டிருப்பது அல்பயான் தொகுத்து வழங்கக்கூடிய கருத்தாடல் நிகழ்ச்சி. இன்று விசேட ஒரு நிகழ்ச்சி. மிகவும் குறிப்பாக அறகலைய என்ற போராட்டம், இந்த போராட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து இலங்கை, அதே போன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து போராளிகளாக இருக்கக்கூடியவர்களை இணைத்துத்தான் இங்கே நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைய தினம் நாங்கள் அறகலைய தொடர்பாக மக்களுடைய போராட்டத்திலேயே பொறுப்புகள் என்ன, சவால்கள் என்ன, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்ற தலைப்பிலே கதைக்க இருந்தாலும், இன்று விசேடமாக இலங்கையில் நடந்த மாற்றம் தொடர்பாக எல்லோரும் அறிவதற்கு ஆவலாக இருக்கின்றீர்கள் என்ற வகையில் அந்த வகையான கேள்விகளை நாங்கள் தொகுத்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். சதுர குணத்திலக்க, very important question for you. There are so many purpose for the Aragalaya, and do you think the purpose of Aragalaya is fulfilled, and where are we now? Actually, what is the purpose of the Aragalaya? According to my understanding, people were suffering, as I explained earlier, and they wanted to find out simple solutions like food, gas, electricity, and these kind of things that first affect into their lives. But they've been, going through this pain for last 74 years. At the same time, they have had that doubt that whether all those, it doesn't matter, regardless of what government comes to power, they couldn't deliver last 74 years. So they wanted to have a change as well, but there wasn't, the society wasn't ready for that. But because of all those things together, now there is a chance to have a complete different system. That is why people say we need a system change, right? So when they said Gota go home. Actually, that Gota go home does not mean just Gota go home, because they suffered a lot from this executive presidency. So Gota go home means that this presidency has to go away, because it's not just about the person who is sitting there. Of course, Gotabaya has done a great job sitting there and worsening the situation in the country, but all those the people came to the power and become presidents. They have responsibility as well. They are responsible for what happened in the country as well. So Gota go home means just not Gota, executive presidency also need to go home. And the second thing is, people started chanting, we don't need 225 people. So that means politically, if you think about it, that means this current political system, that current parliament and this system, corrupt system, does not deliver what people are expecting. So that is simply people said. So we need to understand in that they are in their language. So that is what it meant. So people are expecting a completely different system. So that is why actually people are fighting now, right? So it started with something, but now it has improved. It's becoming it's going in the right direction. That is what we wanted anyway. So now we have achieved a lot. When you ask, have we achieved the purpose of the Aragalaya? No, we haven't completely, but we have achieved a lot. For example, if you think like 1 year ago, nobody thought about getting rid of the world's most powerful executive president. But now he's trying to find a way to, flee from the country. So now somehow he escaped.
right? So with the struggle, this is not just because of parliament or opposition leaders or this political party, that political parties. And we can see now there are many people coming ahead and asking, oh, we are the ones who did the struggle. No, this is a common struggle. People did it. Political parties, or maybe they involved in it and contributed, but this credit has to go to the people who were really on the struggle, not somebody else. So if you are thinking about a purpose, of course, we need to think about the purpose of those people who are in the struggle. So we have achieved a lot. For example, if you think about last 10, 15 years, especially after the war, what kind of society it was. We know the Albayaan attack on Muslim people and the Kandy attack, because we've been going through 30 years long war and we seen a massacre. So all those people, it goes beyond that as well. If you think about 1956, Bandaranaike brings the new proposal to to get Sinhala as the state language. So all that route goes there as well. So always these rulers used racism, nationalism, this religion to separate communities, and through that get the votes from their communities and come into the power and stay. So that is what they did. But because of this Aragalaya, now it has all gone. That's, I think, one of the strongest things that we achieved. I think in the first time in Sri Lankan history, we are, regardless of your color, religion, language, we are fighting together against the rulers. That is one of the things that we achieved. Another thing is always party politics. Separated people, always separated. Now, people don't care about party politics. They want real solutions. That is what, even if you think about the discussion yesterday that Aragalaya people did with the political party members and the unions and representative of other organizations, they clearly said, no, we are not going to come into that parliament system. No, we are not going to come in there. We are always going to be as a pressure group outside. We are going to act as a outside people's council or people's assembly and pressure you and guide you and force you to do the right thing. So whoever come into the government, that actually has to be there. So I think we have achieved a lot. We got rid of world's most powerful president, and after Jaya Jayawardena, Mahinda Rajapaksa was the first prime minister who got more than 2/3 of the parliament, and we got rid of him as well, and reshuffled 2 times or 3 times the cabinet. So we have achieved a lot, and now actually always we're thinking about the executive power, the parliament power, and the judiciary. Not now. There is one more thing has added to the thing in the power in the country. That is people's power. Also, that is the 4th column actually. Not 3 columns. Now we have 4 columns. Right? That 4th column, the people's power, is much more stronger than the other 3 now. So if people are trying to avoid this and go and play the old dirty political game again, I think they got wrong. No, you can't do that anymore, because we are in a completely different situation. We have achieved a lot. But thing is, now this is just the beginning. We have just cleared our path to go to the right direction. We need to ask people, don't think this is just a winning. We've won something. Yeah, of course we have won a lot of things, but there is a long way to go. We have to organize it. Now people are together, but it's not organized. So what we need to do, regardless of your political parties, when there's an election comes, you can go and vote whatever you prefer to vote. That is not a problem. That's a completely different thing. But keep this power among you, because we can't be always sitting down in the parliament secretariat or golface. We have to go to our day-to-day work. Children need to go to school, and so and so. But that means we need to bring this power back into the villages, towns, wherever we live, wherever we work. We'll build something, some kind of organization, people's councils, everywhere, wherever possible. They get a representation in the national kind of assembly, and then keep that power. In that way, if we can organize that way, we can actually achieve a lot, because we don't know who's going to come into the parliament next time, because always there was a good group of people came, and after 1 year, 2 years, we start seeing the same procedure, right?
countries becoming poor and poor, and people's problems are getting worse and worse. So we have a lot to achieve, but we have achieved a lot. People need to organize and fight together. Because of Aragalaya, we achieved this. We need to go further. We need to fight. Bomastuti, I think one of the best comment you did. I think many people, they were working with Aragalaya. They should understand Aragalaya is achieved a lot, even though we are not succeeded 100%. We are on the right direction, and we can see the light at the end of the tunnel. Yes, one of the best statement I come across regarding Aragalaya. Aragalaya empowered the people. Aragalaya empowered the people. The same time, the statement continue. All the ruling parties disempowered the people. The ruling parties disempowered the people, but the Aragalaya empowered the people. So this is one of the main, I think, achievement which all Sri Lankan achieved. As you mentioned, regardless of the colors, regardless of the ethnicity, regardless of the religion, and these are the people, I think, rulers divided us to rule the country. But now the people, through the Aragalaya, they come together. Thank you very much for your beautiful comment. I'm going to go to Brother Halim Ishaq. Halim Ishaq, very important question coming. And after Chatura Gunatilaka explained, and regardless of any ethnicity, we are there to protest against the corruption. Okay. And we are now, the question is, Sirupanmayinar, as a Muslim community, are they contributing enough? Muslim community மிகவும் போதுமான அளவுக்கு இந்த போராட்டத்திலே கலந்து கொள்கின்றார்களா? அவருடைய பங்களிப்பு என்ன? அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய மைக் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்குது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ கதைங்கள். உண்மையிலே இது ஒரு சங்கடமான ஒரு கேள்விதான். கடந்த 3 மாதமாக பெரும்பான்மை சமூகம் இரவு பகல் என்றில்லாமல், பசி பட்டினி பார்க்காமல், நேரம் காலம் பார்க்காமல் தொடர்ந்தேச்சியான இந்த முயற்சியை செய்து நெறிப்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது, சிறுபான்மை சமூகம் என்ற வகையில் இந்த களத்தில ஏற்கனவே வேலை செய்தவர்கள், அந்த உணர்வுகளோடு இருந்தவர்கள், கடந்த பல வருட காலமாக பல்வேறு வகையான சமூக ஈடுபாடுகளோடு இருந்தவர்கள் தான் இதில் நேரடியாக போய் இணைந்து கொண்டார்கள். ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகமாக, அதாவது குறிப்பாக அதிலும் முஸ்லிம் சமூகம் சார்பாக நேரடியாக இதற்கு இதுவரை இறங்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டுகின்றது. உயர்மட்டத்திலிருந்து மேல் மட்டங்களிலிருந்து கீழ் மட்டம் வரை. நேற்று கூட ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார், 69 லட்சம் அவங்க கொண்டது தானே, அவங்க பார்த்து கொள்ளட்டும், நாங்க கொஞ்சம் நிதானமா போன்றோம். இது ஒரு பயங்கரமான ஒரு நோய், ஏதோ ஒரு சிந்தனையில் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது. உண்மையிலே இந்த ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது கடந்த பல வருட காலமாக நடந்த சிறுபான்மை சமூகங்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம். இது வரலாற்று நடுகு நடந்துதான் வந்திருக்கிறது. ஆனால் இங்கு உள்ள அந்த பதிவு இதுதான் பயங்கரமானது. ஏனெனில் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த இந்த சமூகம், முஸ்லிம் சமூகம், பரம்பரையாக 1000 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தவர்கள் என்று சொல்கிறோம். எனவே இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இறைவனாக பார்த்து இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த அநீதியிலிருந்து, இந்த அநியாயத்திலிருந்து இழைக்கப்பட்ட உங்களுக்கு மீண்டு வருவதற்கான ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தாலாவை பார்த்து கொடுத்திருக்கிறானோ என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது ஜமியத்துல் உலமாவாக இருக்கலாம், இவர்கள் சொல்ல வேண்டும். ஏற்கனவே சொல்லப்படுகின்ற பொழுது ஆரம்ப கட்டத்தில் சில நேரம் இருக்கலாம், அது போவது கூட முஸ்லிம் சமூகம் போய் ஆரம்பத்திலே இணைந்து கொள்வது அவர்களுக்கு சில நேரம் இந்த ஏற்பாட்டை முன்னெடுத்தவர்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது. தாமதிப்பதானது அவர்களே அவர்களுக்கு ஒரு அழிவை தேடிக்கொள்கின்றதாக மாறும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டை இன்னும் வங்குரோத்து நிலைக்கு போவதற்கு இந்த சமூகமும் ஒத்துழைத்ததாக மாறும். எனவே இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுதான் இந்த தேசத்துக்கு பங்களிப்பு செய்ததுக்கு எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். எப்படி என்றால், 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைக்கின்ற போது ஒரு பிரபல்யமான கூற்றுதான் சர் டி.டி. ஜாயா அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள்.
உங்களுக்கு உங்களோட பிரச்சனைக்கு என்ன செய்வோம் என்று கேட்டபோது முஸ்லிம் சமூகத்தை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எங்கட பிரச்சனையை நாங்க பார்த்துக் கொள்றோம், ஒன்னாவது இந்த நாட்டிட பிரச்சனையை முடிப்போம் என்று. எனவே அது போன்ற ஒரு இக்கட்டான இரண்டாவது சுதந்திரம் கிடைத்திருக்கிறது போன்ற ஒரு உணர்வு ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இந்த 9ஆம் தேதி. எனவே இனி ஒரு நிமிடமும் இந்த சமூகம் தாமையக்கூடாது. அத்தகைய ஒரு சிந்தனையை, அத்தகைய ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டு அடுத்த கணமே சிந்தனையால், உடலால், பணத்தால், பொருளால், சமூகத்தால் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்கு வழங்குவதற்கு இதுதான் சந்தர்ப்பம். அதற்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகள் போலவே முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகள் அவர்களும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கித்தான் ஆக வேண்டும். நன்றி, நன்றி. அடுத்ததாக மக்களுடைய கருத்துக்கு போவோம். சகோதரர் சல்மான் அக்ரம் அவர்கள், Chatura bringing very good points. I am strongly with the idea of People's Council going to every corner of the country. சிறப்பாக நான் சத்துரா அவர்கள் கொண்டு வரக்கூடிய கருத்தோடு இருக்கின்றேன். அதே போன்று நானும் மிகவும் பலமாக மக்களுடைய காங்கிரஸ் ஒவ்வொரு நாட்டினுடைய கோணர்களுக்கும் போவதை விரும்புகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். அதே போன்று இன்னொரு சகோதரர் முகநூல் பக்கத்திலிருந்து நியூஸ் ஜஸ்ட் இன் பார்ட்டி லீடர்ஸ் ரீச் டிசிஷன் டு கால் ஃபார் ரணில் விக்ரமசிங்கஸ் ரெசிக்னேஷன் ahead of the President's resignation. TNA MPM MS Sumantiran at 7:10 PM. ஆமாம், தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். மாலை இலங்கை நேரப்படி 7:10 MP சுமந்திரன் அவர்கள், பாராளுமன்ற அங்கத்தவர், குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் ஏகோபித்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என்று ஏகோபித்த ரீதியிலே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சகோதரர் முகமது நலீர் அவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று முகமது நலீர் நினைக்கின்றேன் இன்னொரு தடவை 2 தடவை ஒரே செய்தியை அவர் பதிவு செய்திருக்கின்றார் 2 தளங்களிலே. அதே போன்று ரோஷான் அம்பானி அவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பாக தம்ஸ்அப் பண்ணியிருக்கின்றார்கள். சகோதரர் யாசிர் அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. வாட் அபவுட் முஸ்லிம் பார்ட்டிசிபேஷன் என அறகலைய சகோதரர் ஹலீம் அவர்கள் இங்கே அதை தந்தார்கள். ரிமா சில்யாஸ் அவர்களும் இங்கே அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோட்டா கோ ஹோம் என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். ஆமாம், தொடர்ந்து நாங்கள் கதைப்போம். மிக முக்கியமான ஒரு கேள்விதான் சகோதரர் நஸ்ரின் நிசாம்தீன், உங்களுடைய இணையதளம் என்ன, எனக்கு தெரியாது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று இன்று தொடர்ந்து நாங்கள் கதைக்கின்ற நேரத்தில் முக்கியமான ஒரு கேள்வி வருகின்றது. வெளிநாட்டிலிருந்து, புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றோம், பல அமைப்புகளாக இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதி என்ற வகையிலும் அடுத்த சமூக சகோதரர்களோடு இணைந்து போராட்டத்தில் ஆரம்பம் முதல் இன்று 95வது நாள் வரையும் தொடர்ந்தும் போராடி கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன், இருக்கின்றீர்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து, அதாவது அடுத்த சமூகத்தோடு சேர்ந்து வேலை செய்வது எளிதாக இருக்கின்றதா? ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே முஸ்லிம்களுடைய விவகாரங்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுத்தோம். நாடு என்ற ரீதியிலே சிங்களவர்களோடு சேர்ந்தோ தமிழர்களோடு சேர்ந்தோ அவர்களுடைய நாட்டினுடைய நலனுக்காக நாங்கள் குரல் கொடுக்கவில்லை. உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் அடுத்த சகோதரர்களோடு சேர்ந்து வேலை செய்கின்ற போது உணரக்கூடிய அல்லது படிப்பினை பெற்ற விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மைட் அன்மியூட். ஓகே, பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பேக் டு நார்மல். கொஞ்சம் அந்த ஃபோனில் சார்ஜ் இல்லாதனால அப்படியே சார்ஜர் அடிக்கும் போது அப்படியே வைஃபை விழுந்துட்டு அது கனெக்ட் ஆகுது ஆக்டிவ் இல்லை. ஓகே, சாரி, தடங்களுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. முக்கியமான ஒரு கேள்வியை நீங்க கேட்டிக்கிறீங்க. அதாவது சிங்கள தமிழ் கிறிஸ்து சகோதரர்களுடன் முஸ்லிம்கள் இணைந்து சேவையாற்றுவது அல்லது நாட்டிற்காக போராடுவது என்ற விடயம் எவ்வாறுபட்டது என்று நீங்கள் கேட்பதை விட, அதனுடைய அனுபவத்தை கேட்பதை விட, அதுதான் எங்களுடைய காலத்தின் தேவை என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனையை நாங்கள் முஸ்லிம்கள் முழுமையாக வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள். பெரும்பாலான முஸ்லிம்கள் இது அல்லாஹ்வுடைய ஒரு சாபக்கேடு, இது எங்கள் முஸ்லிம்களை நோமினேட் செய்ததற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு தண்டனை என்று சில
அறிவுபூர்வமான அதாவது இதற்கான பதில்களை கண்ணோட்டத்தில் பார்ப்பது போன்று கதைப்பதாக கூறிக்கொண்டு மடமையில் உச்சத்தில் இன்னும் எங்களுடைய முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு அல்லாவுடைய சாஃபிகேட்டாவே வச்சு கொண்டாலும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் முஸ்லிம், தமிழ், சிங்கள, கிறிஸ்துவ எல்லோருக்கும் தான் இதனுடைய பாதிப்பு இருக்கிறது. ஒரு நாட்டினை சீர் செய்ய, ஒரு நாட்டினுடைய அரசியல் முறைமையை, அதில் உள்ள குறைபாடுகளை நாங்கள் சீர்திருத்த வேண்டும். இந்த நாட்டில் சகல மக்களும் இந்த கேஸ் போலின், மண்ணெண்ணெய் போலின், மற்றது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான இந்த போலின்களுடைய நிலைகள் தவிர்க்கப்பட்டு எல்லோரும் ஒன்றிணைந்து இலங்கையில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் இலங்கையர்களாக தான் இதில் நாங்கள் போராட வேண்டும். முதலாவது விடயம். இப்போது இதில் வந்து கொண்டு இது சிங்களவருடைய போராட்டம் என்ற கண்ணோட்டத்தில் யாரும் பார்ப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மையிலேயே நாட்டுக்கு எதிரானவர்கள் தான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை, நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையின் போது ஒரு முஸ்லீம் ஆயிருக்கட்டும், ஒரு தமிழர் ஆயிருக்கட்டும், கிறிஸ்தவர் ஆயிருக்கட்டும், அங்கு ஒரு ஒரு மெடிசின் இல்லாமல் ஒருவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் வழியில் பெட்ரோலும் இல்லாமல் பாதைகள் எல்லாம் முடக்கப்பட்ட நிலையில் ஒரு உம்மா, ஒரு வாப்பா, ஒரு வயதான முதியவர் உயிரிழக்க நேரிடுமாய் அது எங்களுடைய குடும்பத்திலும் அது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் இதனை ஒரு சமூகத்துக்கு வந்த ஒரு தண்டனையாக கணித்து கொண்டு இது அவர்கள் பக்கம் விட்டுவிட்டு அவர்கள் அடித்துக் கொள்ளட்டும் இப்படியான சிந்தனையில் இருப்பவர்கள் உண்மையிலேயே நாட்டுப்பற்றும் இல்லாதவர்கள், சமூகப்பற்றும் இல்லாதவர்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். முக்கியமாக இந்த அதாவது புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களாக நாங்கள் ஏன் சிங்கள மக்களுடன் கை கொடுத்து இதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றால் இது அதாவது நான் தெளிவாக கூறினேன், இது ஒரு நாட்டு பிரச்சனை. இங்கே நாங்கள் இவ்வளவு காலம் எங்களை பிரித்தாழ்ந்த இந்த அரசுகளுக்கு எதிராக நாங்கள் எல்லோரும் உள்ளத்தால் ஒன்றுபட்டவர்கள். இது எல்லாவற்றுக்கும் நாங்கள் சமமாக போராட நாங்கள் தகைமை பெற்றவர்கள். ஏனென்றால் முஸ்லிம்கள் நாட்டு அதாவது இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள், இலங்கை நாட்டவர்கள் என்ற ஒரு எண்ணம், ஒரு நாட்டு அதாவது பற்று யார் மனதில் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். உண்மையில் சிங்கள சகோதரர்களுடன் நாங்கள் மிகவும் அந்யோன்யமாக இதில் மும்முரமாக ஈடுபட்ட வேளையில் அவர்களுடைய நல்ல உள்ளம் எங்களுக்கு தெரிய வருகிறது. அவர்களுடைய சகோதரத்துவம் உண்மையில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த இலங்கை கொடியில் கூட மாற்றங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று பல சிங்கள சகோதரர்கள் எங்களுக்கு கூறுகின்றார். ஏனென்றால் அந்த இனவாதத்தை திணித்தது போல இன்றைய அரசியல் அமைப்பு இருப்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக செயற்படுகின்றார்கள். இன்று எங்களுடைய கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு அவர்களுடன் பேசலாம். இந்த அரசாங்கம் புரிகின்ற இந்த இனவாத செயல்களை நாங்கள் இதை பேசுவதால் அவர்கள் எங்களை இனவாதி என்று நினைப்பார்கள் என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக ஜனநாயக ரீதியாக நாங்கள் வன்முறையற்று அதாவது தூர நோக்கு சிந்தனையோடு செயற்படும் போது எங்களுக்குள் ஒரு ஒற்றுமை பிறக்கின்றது. உண்மையிலே அந்த சகோதரர்களுடைய மனப்பான்பு பெரும்பாலான சமூகத்தினுடைய மனப்பாங்கு எங்களுக்கு அறிய நேர்கிறது. உண்மையில் இலங்கையில் உள்ள இனவாதம் ஃபாசா குறிப்பிட்டார். அதாவது அரசியல் அமைப்பிலும் ஒபிஷியலி அந்த அரசாங்கத்தினுடைய நகர்வுகளுமே எங்களை பிரித்து வைத்தாலும் கூட மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்துதான் இருக்கிறோம். அதை யாரையும் மறக்க முடியாது. எனவே அதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போக வேண்டும். எங்களுடைய ஒற்றுமை நீடிக்க வேண்டும். உண்மையில் சிங்கள மக்களுடன், தமிழ் மக்களுடன், கிறிஸ்துவர்களுடன் உண்மையிலே அவர்களுடன் மனப்பான்மையை தெரிந்து புரிந்து எங்களுக்கு இந்த போராட்டத்தில் நடந்து கொள்ள முடியுமானது மிகவும் சிறப்பான ஒரு அம்சம். மிக முக்கியமான ஒரு செய்தியை சகோதரர் யாசிர் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். March in London to mark the 100th day of goal-face struggle in Sri Lanka, 17 July Sunday 1 p.m. ஆமாம், அதாவது 100வது தினத்தை ஞாபகப்படுத்தும் முகமாக அறகலையுடைய 100வது தினம் அதனை ஞாபகப்படுத்தி அதற்கு உண்மையில் உற்சாகமூட்ட வேண்டும் என்பதற்காக லண்டன் மாநகரிலே பெரிய ஏற்பாடாக இருக்கின்றது. இது குறித்து நிச்சயமாக இங்கே அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக லண்டன் பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய முஸ்லிம், தமிழ், அதே போன்று எல்லா இலங்கையர்களும் நிச்சயமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு ஒரு வலு சேர்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சகோதரி ஃபாசா அவர்களே, நீங்கள் தொடர்ந்தும் லண்டனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அறகலைய போராட்டத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையில் இந்த செய்தியோடு சகோதரர் யாசிர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியோடு மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? குறிப்பாக
மேற்குலகத்திலே இங்கிலாந்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? குறிப்பாக இந்த 100வது தின போராட்டத்திற்கு வலு சேர்க்கும்பது போன்று, அதே போன்று ஏதாவது நீங்கள் விடுபட்டது என்று நினைத்தால் எந்த மெசேஜை நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள் என்பதையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நாங்க அந்த 17th March, எங்களோட March we have organized it on the 17th of this month, starting from Parliament. It's I forgot that. High Commission. High Commission, yeah. Thank you, Nana. From Sri Lankan High Commission to Trafalgar Square, let's walk pandram. We are gathering there. So அதுக்கு நான் வந்து warmly invite all the Muslims, especially the Muslims. ஏன்னா எங்களோட கம்யூனிட்டி ஆட்கள் அன்னைக்கு வாரது சரியான குறைவு. கொஞ்சம் பேர் தான் வாருது. முஸ்லிம்ஸ் வாரது வந்து வெரி ஃபியூ. இப்போ நாங்கள் மைனாரிட்டியை பார்த்தா தமிழ்ஸும் இப்போ ஃபார்வர்ட் வாராங்க. எங்களோட கண்ட்ரிக்காக வேண்டி என்ன சரி ஒன்று நாங்கள் செய்யணுன்றதுக்காக வேண்டியே வாராங்க. அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். நார்மலி மைனாரிட்டியில் வந்து ஹிந்துஸ் வந்து எப்பயுமே பேக் ஆகுறது. They don't come forward for a general protest. ஜென்ரலா ஸ்ரீலங்காண்டு வரக்குள்ள ஒருத்தர் மைனாரிட்டிஸ்ல தமிழ்ஸ் ஸ்பெஷலி வாரது குறவு. இப்போ அவங்களும் முன்னுக்கு வராங்க. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனை நாங்க ஒரு பாசிட்டிவிட்டியா எடுத்து முஸ்லிம்ஸ் நாங்க முன்னுக்கு வரணும். வந்து நாங்க we should set examples for the other Muslims to join with us. இது வந்து just the beginning. There's way more to go. இப்போ நாங்க கோட்டா சென்ட் பண்ணினது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ இருக்குது. நாங்கள் we have to fight for to develop the country. அதை சும்மா அப்படி கோட்டா சென்ட் பண்ணியாச்சு எங்களோட டியூட்டி அங்கனைக்கு முடிஞ்சுட்டு இல்லை. there's way more to it. அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா தான் எங்களுக்கு அதை செய்யணும். ஒன் கண்ட்ரி ஸ்ரீலங்கன்ஸ் ஒரு ஃபீலிங்கோட செஞ்சால் மட்டும்தான் we can win this battle. மற்றபடி நான் முஸ்லீம் நான் இன்வால்வ் ஆகணும்னு நினைச்சு எங்களுக்கு ஒன்றுமே கெயின் பண்ணல. ஆமாம், தொடர்ந்து நாங்கள் கதைப்போம். மிக சிறப்பான ஒரு கருத்தை தொடர்ந்து இருந்துங்கள். இப்போது சகோதரி ஜொஹரா புகாரி அவர்களை அரகலை பூமியிலிருந்து இணைத்துக் கொள்வோம். சகோதரி ஜொஹரா அவர்களே, நாங்கள் பேசுவது கேட்கின்றதா? கேக்குது பிரதர், கேக்குது, சொல்லுங்க. ஓகே, மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், உண்மையில முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இந்த போராட்டத்துக்கு எப்படி இருக்கின்றது? சிலர் சொல்லுகின்றார்கள் இருந்தது ஆரம்பத்திலே இருந்து வந்து இருந்தது போதாது என்று. குறிப்பாக நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீர்கள். முஸ்லிம் சமூக தலைவர்களை, குறிப்பாக பள்ளிவாசலுடைய தலைவர்களை, அந்த பள்ளிவாசல்களில் இந்த அறகலைக்கு உதவ வேண்டும், அதற்கான பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். இந்த பள்ளிவாசல் தலைவர்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். இந்த அழைப்புக்கு பதில் கிடைத்திருக்கின்றதா? அது தொடர்பாக மேலதிகமாக எதையும் சொல்ல விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக நான் அந்த பகிரங்க அழைப்பை விடுக்க காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த நான் முதல்ல பங்கு பற்றின கட்டல, அதாவது நாங்க ஆரம்பத்துல ஒரு சைலண்ட் விஜில் என்று சொல்லி நாங்க கோல்ஃபேஸ்க்கு வெளியில தான் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகுதான் மிரிகான சம்பவத்துக்கு பிறகு கோல்ஃபேஸ்க்கு இந்த அறைகள் எடுத்து வரப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நான் சில மேடைகள்ல நான் இங்க ஏறி நான் முதல்ல ஜெமியத்துல் உலமா விமர்சனம் பண்ணினேன். விமர்சனம் சொன்னா நான் அங்க சொன்னது ஜெமியத்துல் உலமா தலைவர் இது நேரடியாக இதுல களமிறங்கவில்லை, அவர் முஸ்லிம்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கவில்லை என்ற விமர்சனத்தை நான் விட்டேன். அதுல இருந்து எனக்கு பாரிய விமர்சனங்கள் எனக்கு வர தொடங்கினது. கேள்விக்கு நான் சொல்ல போகணும்னு சொன்னா, முஸ்லிம் சமூகத்துடைய பங்களிப்பு மிகவும் குறைந்த நிலைமையில இருக்குது என்று தான் சொல்லணும். அதுக்கு வேற மாற்று கருத்து இல்லை. பெயின உள்ள சகோதரர்களும் அதுக்கு சார்ந்து வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு சகோதரர் சொன்ன மாதிரியே நான் நினைக்கிறேன், ஹலீம் பிரதர் சொன்ன மாதிரி இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 69 லட்சம் மக்கள் தானே இவரை கொண்டு வந்தாங்க, அவங்களே அதை பார்த்துக்கொள்ளட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்று அவர் சொன்னாரு, நாங்க இதுல பின்னுக்காவிட்ட இருக்கிறோம், நாங்க இதுல இந்த நிறைய ஹைலைட் ஆகக்கூடாது, இப்படியான இந்த மிக மோசமான இதுவள் தான் எங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு கூட சொன்னது நீங்க போயிட்டு ஹைலைட் ஆகும், நம்ம இதெல்லாம் எங்களுக்கு ஆபத்து, இந்த பிரச்சனைக்கு பின்னால நாங்க முஸ்லிம்கள் திரும்பவும் பழிவாங்கப்படுவோம், பாதிக்கப்படுவோம், இப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே அந்த பிரதர் சொன்ன மாதிரி இதெல்லாம் நியாயம் இல்லாதது. முதல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டுல இன்னமுமே அந்த சிறு இடத்துல நிக்கிறதுனாலையும்
இன்னமும் நாங்க ஒரு அந்நிய சமூகமாக ஒரு எண்ணத்தோட தான் இந்த இந்த இலங்கை நாட்டுல முஸ்லிம்கள் வாழ்றாங்க. இந்த எண்ணத்தை நாங்க கலையோட மட்டும் நான் சொல்றேன். என்று சொன்னா இது எங்கட தாய் நாடு. நான் விருப்பமில்லாத ஒரு வார்த்தை தான் நீங்க யாரும் யூஸ் பண்றது சிறுபான்மைன்னு சொல்றது. நாங்க இப்ப இந்த அறகலையில கூட இன்றைக்கும் நாங்க பேசினோம். இனிமேலைக்கு இந்த நாட்டுல யாரும் சிறுபான்மைன்னு இல்ல, எல்லாரும் இலங்கையர்கள். நாங்க முஸ்லிம்களா இருக்கக்கூடும், எங்கட நாங்க பின்பற்றக்கூடிய இதுகள் வேற வேற இருக்கக்கூடும். ஆனா நாங்க அனைவரும் சிங்களவர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருமே முஸ்லிம்களும் இலங்கையர்கள் என்று சொல்லத்தான் நாங்க இனிமேல் கொண்டு வரணும்ன்றது இந்த அறகலையில ஒரு பிரதிபத்தியா நாங்க கொண்டு வர. ஆகவே எனக்கு முதல் வந்த விமர்சனங்கள் இப்ப நான் சொன்னவங்களுக்கு அது போலவே நான் 2வது விமர்சனம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் எங்க அரசியல்வாதிகள், அதாவது எங்களோட முஸ்லிம் தலைவர்கள் என்று கொள்ளக்கூடிய அரசியல்வாதிகள் இதுக்கு நேரடியாக களமிறங்கல்ல இந்த அறகலைக்கு. ஏன் என்று சொன்னா நான் அதையும் இதை பகிரங்கமா சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாம் கிங் மேக்கர்ஸா இருக்கிறவங்க. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இலங்கை நாட்டுல எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்தோட பேருக்கு உட்கார்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய கிங் மேக்கர்ஸ்களாகத்தான் எங்களோட முஸ்லீம் தலைவர்கள் இருந்து வந்தாங்க. இதுலயும் மாற்று கருத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே இவங்க பயம் இப்ப ஒருத்தருக்கு எதிராக நாங்க போன சிறுக்கு அவங்களோட திரும்ப பெற்றவங்களுக்கு ஆட்சி அமைக்க இயலாம போகும். அதனாலவே இவங்க எல்லாரும் திரைக்கு பின்னால இருந்து கொண்டு ஒரு நாடகத்தை தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப நேத்து முந்த நாத்தில திடீரென்று இவங்க எல்லாம் களமிறங்க தொடங்கினாங்க கோல்பேஸ்ல. நாங்க பேரு குறிப்பிட விருப்பம் இல்லை. ஆகவே அதுல அவங்களுக்கு நிறைய பிரச்சனையும் வந்தது. இந்த மாதிரி நேரங்கள்ல கூட நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், முஸ்லீம் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்களே தவிர உண்மையாகவே முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கறதுக்கு இலங்கையில யாரும் இல்லை. அது போலவே நாங்க நினைக்கிறோம், இப்ப மத்த இனங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு சிங்கள மக்களுக்கு தலைவர்னு சொல்லக்கூட அவங்களோட சோபிதா மாதிரி ஆட்கள் அவங்களுக்கு முன்னின்றாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா கார்டினல் அவங்களுக்கு முன்னுக்கு நின்றாங்க. அப்ப முஸ்லீம்கள் வெறுமனே ஒரு அனாதை இனமாக நின்றாங்க என்று சொன்னா எங்களுக்கு எங்கட தலைவர்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய எங்கட ரிஷி முஃப்தி அவங்க எந்த ஒரு அரசியல் தலைவர்கள் முஸ்லிம்கள் சார்பாக எங்களுக்கு குரல் கொடுக்கிறோம். இதாகவே நாங்க ஒரு தனிப்பட்ட மக்களாக அனாதைகளாக நாங்க இந்த அறகலையில காணப்பட்டோம் தான். இதுக்கும் எனக்கு விமர்சனங்கள் வரக்கூடும் என்று சொல்லி இதுதான் உங்களுக்கு கூட பேசிட்டு இருக்கிறவங்க கூட அது தெரியும் அவங்களுக்கு. இந்த நிலைமையில நாங்க பார்த்த முடிச்சோம்னா எங்கூலமா கடைசி கட்டத்துல இப்ப நான் பார்த்த முடிச்சோன்னா 9ஆம் தேதி அரசாங்க முகாமித்தாவும் வந்தாங்க. அப்ப நான் அவரை தன்மையா நான் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா இவ்வளவு நாள் இந்த அறகலைக்கு முகம் காட்ட வராதவங்க, பின்னுக்கு நின்றவங்க, கடைசி நிமிஷத்துல அவங்க மைக்க பிடிச்சு பேசினதை நான் நான் விமர்சனம் பண்ணிட்டேன். இதே இடத்துல நான் இன்னொரு தொடர்ந்து நின்ற ஒரு மௌலவியை நீங்க எங்களுக்கு கேமிச்சு சொல்லி நான் அவரையும் போட்டு எங்களுக்கு சஜீவ் மௌலவி அவங்கள நான் அந்த இடத்துக்கு நான் அவரை பேச வச்சேன். அப்ப இன்றைக்கு இரவு பகலா 3 மாசமாக பாடுபட்ட சில மௌலவிமாரை இருக்கத்தக்கன இன்னும் ஜெமியத்து உலமாவால கொண்டு அவரை பேச வச்சுட்டு நாங்க நன்மையாக எதிர்த்தோம். ஆமா, மிக அருமையான பல கருத்துக்களை மிகவும் உணர்வு பூர்வமாக நீங்கள் சொன்னீர்கள். உண்மையில் உங்களுக்கு எதிரான விமர்சனங்கள், அதே போன்று என்னை போன்ற அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாவற்றுக்கும் சார்பாக நீங்கள் கதைத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமையாக வெல் சேட் ஜோரா சிஸ்டர் என்று பலர் இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கருத்தாடல் தொடர்பாகவும் சகோதரர் குட் கன்வர்சேஷன் வி நீட் மோர் லைக் திஸ், மிகச் சிறப்பான ஒரு கலந்துரையாடல் இது போன்று மேலும் எங்களுக்கு தேவை என்பதையும், லெட்ஸ் யுனைட் as Sri Lankan fight for each other's rights and இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமைப்படுவோம், ஒவ்வொருவருடைய உரிமைக்காகவும் போராடுவோம் என்ற கருத்தையும் சகோதரர் சாம் என்றவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்த்தது போன்று 1 மணித்தியால மிகவும் சிறப்பாக கருத்தாடி இருக்கின்றோம். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் இறுதி சுற்றுக்கு வருவோம். இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் 1 நிமிடத்தில் அல்லது 2 நிமிடத்துக்குள், நிச்சயமா 2 நிமிடத்துக்குள் ஒவ்வொருவரும் பதில் சொல்லிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே முகநூல் பக்கம், அதே போன்று யூடியூப் பக்கத்திலே அதிகமானவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன எங்களுடைய இலங்கை நாட்டிலே இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தொடர்பாக. உண்மையில் இதற்கான பதில்களையும் எங்களுடைய அதிதிகள் போராளிகளிடமிருந்தே பெற்றுக்கொள்வோம். சகோதரர் அய்யூப் அஸ்மின் அவர்களே, இலங்கையிலே காய் நகர்த்தக்கூடியவர்கள் உண்மையில் அரசியல்வாதிகளா அல்லது இராணுவமா? உண்மையில் இராணுவம் இப்போது மக்களை அவர்களுடைய போராட்டத்தை தடை செய்வார்கள் அல்லது போராட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு இராணுவம் காரணமாக இருந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் வந்திருக்கின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
நிச்சயமாக இராணுவம் இலங்கையை பொறுத்தவரையிலே இனங்களுக்கு எதிரான போராட்டங்களின் பொழுது சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஏனைய இனங்களை கையாள்வதற்கு என்கின்ற அந்த கட்டமைப்பில் தான் இராணுவம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்கள இராணுவம் என்கின்ற அந்த கட்டமைப்பு இன்னமும் இருக்கின்றது. எனவே ஒருபோதும் சிங்கள மக்களுக்கு எதிராக சிங்கள இராணுவம் தன்னுடைய துப்பாக்கிகளை ஒருபோதும் திருப்பாது என்பது பரவலாக இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. அவ்வாறு திருப்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் அந்த இராணுவம் சிங்கள மக்களோடு இணைந்து கொள்ளும் என்பதுதான் இருக்கின்ற அவதானங்கள். இன்று 7 மணி அளவிலே இலங்கையிலே அவசரமாக சபாநாயகருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் இருந்த பொழுதிலும் முப்படை தளபதிகளும் அந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மக்களுக்கு எதிராக எந்த விதமான வன்முறை சார்ந்த நடவடிக்கைகளையும் துப்பாக்கிகளை பிரயோகித்தல் பலத்தை பிரயோகித்தல் போன்ற விடயங்களிலே ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு பலமான செய்தியை கட்சி தலைவர்கள் அவர்களிடத்திலே முப்படை தளபதிகளுக்கு மிகவும் உறுதியாக வழங்கி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. கட்சி தலைவர்களுக்கான கூட்டத்தின் பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பங்கேற்கவில்லை என்பதும் ஒரு குறிப்பான விடயமாக சொல்லப்படுகின்றது. எனவே தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதில் ஜனாதிபதியாக கடமையாற்றுவது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றன. எனவே இராணுவம் ஒருபோதும் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளிலே ஈடுபடாது என்பது பொதுவான ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களும் குறிப்பாக சபாநாயகர், உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் போன்றவர்கள் தான் இப்போது இருக்கின்ற சூழ்நிலைக்கு உடனடியான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற கருத்தோடு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். Ama miga nandri. Brother Chatura Gunatilaka, very important message. Today, Ranil Wickremesinghe, acting president, he mentioned in the protest and fascist elements are there, and we can't give the permission to the fascist elements. But all world, they know very well. And the Sri Lankan, all the protesters from the beginning up to now, they never use any violence. What is your message against this statement from Ranil Wickremesinghe? The thing is, as you said, whole world knows what is happening exactly in Sri Lanka. All Sri Lankans together peacefully protesting months and months, and even though they got control of presidential palace and the presidential secretariat, they didn't destroy anything. They are looking after them. So they know, everybody knows what is happening exactly from the Aragale side. But if he is talking about fascist, I think he need to look at himself. Who is acting as a fascist? Right? He doesn't have a clue what he's talking about. He doesn't have a mandate at all. As I said earlier, he himself lost his election. He couldn't come into the parliament, and that is the in the history, even in the history of the UNP, that is the first time they got one seat in the parliament. And he was somehow, after 7-8 months, he managed to got rid of all the other people who tried to come into that get into that parliament seat, and he somehow got it and came to the parliament. And now somehow, because of his previous deals with Mahinda Rajapaksa and Rajapaksa family regime, so they know Rajapaksa knows, he will protect them. That is why he got this chance to become the prime minister. He doesn't have any right to be in that post in the first place, and he is the one who is now acting as a fascist. So, because now peaceful protesters are on the road asking for food, fuel, and basic things. But now, in this crisis, he is putting petrol into military choppers and planes there, hovering around on the protesters. So, who is now? Look at that last number of days. Army and police, they didn't actually tried to attack. There is a pressure. We know that politically they will pressure for police to control things. But normal soldiers and policemen, they know what is happening in their own homes. So that is a disadvantage for the rulers, because they can't just send them against the people.
But now he is somehow forcing the forces and trying to suppress these protesters, and that is what today we can see. But still, people are talking to those armies and police, and they are not violent still. And what we have to say to Ranil Wickremesinghe, now don't talk about the protecting the constitution. We have seen how you protected the constitution and protected lives of people. Just think about what you have done in 1980s, 80, 88, 89 period. Tens of thousands of people were killed, murdered. You are one of the people who are responsible for that. Because you were always dealing with all the coming political parties, you didn't go into jail or you didn't suffer for that. But now he is talking about fascist. So I think the short message, what I have to say is, you don't have any mandate to be in even the parliament. Now you have no power to talk about that. And the second thing is, you have murdered thousands of people, and you have no right to talk about fascist, because you are the first fascist in that sense. And the other thing is, now we have the people, with the people's power, have got rid of the most powerful president. Somehow he managed to get 6.9 million votes. Even 2.5 years ago, he got that mandate. But who are you? When we kick off Rajapaksa, you are nothing. You are nothing. You need to wake up. Don't dream. You need to wake up and go home. That's what I need to really simply say. Yeah, good message. And finally, I want to ask, as one of the main candidate or main active participant in London, Ragalaya, and what is the message for 17th on Sunday? And please share your thoughts regarding, or invite the people for this. Yeah, actually, it is a very important day for us. I think in all the Sri Lankans and supporters of Sri Lanka, because we know that how hard it is even to people to come into Colombo and fight, because they are in villages, they are struggling for food and basic things. No fuel, no nothing, and people are still the government and the forces, they are trying to impose curfew and things like that, but it's still thousands of people coming and doing this struggle. So because, as I earlier said, we can't just ignore it. Because of that people's power, we got rid of these people. Now they are trying their best to achieve their targets, their purpose. But as Sri Lankan community in the UK, especially in London and in the UK, because there are all around the people from all around the country, all around the world are here in London. So doing a march in London is a very, it's a very important thing, because in different ways. First, we can strengthen our people who are in the struggle in Sri Lanka. So we need to give the message, you are not alone, your struggle is not alone, we are here in thousands and thousands, we are behind you, we are watching you, we are strengthening you. Then we need to give that courage, and we need to give that support from here. That is one thing. We need to come in thousands and give that message. That is one thing. The second thing is, as I said earlier, because London is with many communities from many countries. So we can tell the world, look, how it was in the last 10, 20, 30 years with this racism, religion, this war, that war. They were creating issues in between communities, rulers. But now we got together and overthrown, kicked these corrupt rulers out of the country. So we can show the world this is what we can do if we get together as general public. That is the second message. We have to give that message to the whole world, right? And the third thing is, as you earlier asked, this struggle is just starting. We just clear our first barrier. Now we have a long way to go, right? So getting rid of all these corrupt politicians and changing our constitution, changing our whole system from the Grama Sevaka to the president, we have to change whole system, right? So there is a long way to go, and then we have to build the country as well. So think about education, think about the health sector. Now people are dying without medication. That is the situation in Sri Lanka. So we have
We have many things to do. So we have a long way to go. So in that, we have to strengthen the struggle with those. We have to strengthen those slogans as well. What we need to do. For example, now we can see that all the political parties within the parliament, they are just trying to get into premiership and become president. Now we have to mention them. No, it doesn't matter, you do your whatever game you are doing in the parliament, but whoever comes to the parliament, you need to do what these people, the Aragalaya says. They have put forward the action plan, right? It demands very basic things. For example, if some people are asking for an election, but if we go for election, for example, another couple of months' time, so what will happen to this unity that we have created for months and months? It will be diluted, right? It will go down. So we shouldn't do that. So because we have to keep that stronger. And before we do that, can't we bring a new constitution? Because now everybody is now running the constitution says, I am acting, I know I'm here to protect the constitution. Who wrote this constitution? Who asked Jonathan to write this? Because he himself wanted to have an authoritarian power, so he wrote it with some few people, so-called intellectuals or whoever. But this is not written by people. Now, because there are 20 plus amendments now. So each and every amendment you think about, all those amendments were brought because the politicians wanted at that time. This is not benefit for the people. So what we need to now look at, because now they are moving around like going around this constitution. Now, as other people say, we need to bring a constitution now, and that constitution has to be drafted by people. Because if we can do if we are the electricians, if we are the doctors, engineers, normal people, no? So why can't we write something to become the law in the country? We can do that, of course. We are the one. It should be, we should do it. So we have to, as I said earlier, if we get all those people into a people's council and get all those intellectuals as well, experienced people, and if political parties want to contribute, of course, welcome. You can come and put your thoughts as well, but that constitution has to be written by the people. Then within the, for example, once these two people, they must leave, they must resign, and after that we can set up an interim government with some of those people. But the main target should be to deliver what these Aragalaya people say at the very at their action plan. The very basic things. Once we get this done, then we can go for election, and then there will be a fair ground for complete anybody to even come into the parliament. Now, in this election, so only billionaires can win the parliament seat. Otherwise, even the small political parties cannot can compete. That is the situation. So I think we are now trying to strengthen the struggle. We should look at people's struggle and the plan that put forward by the strugglers and listen to that and do that, and then we can win whatever we are trying to win. And there is a long way to go. In this march, we can bring those slogans forward. We can bring those slogans forward and show that this is what we want as well, not just Goldface, not just Anuradhapura Gotagam. In London also, this is what we are also expecting. We can give that message as well. So 17th is very important. We ask all the people in the UK, please come, just keep your birthday parties, barbecues. We know this is sunny days, these days, but just leave your barbecues away, friend parties away. Please come with your friends, with your whole family, children, wives, husbands, everybody. Let's do this. In thousands, we will show the world, we will give the strength to the strugglers, victory to the struggle. Thank you. Okay, thank you very much, Chathura. We benefited from your thoughts, and very important question I'm going to ask you finally. I asked the same question with Nasrin before. How do you feel working with other communities? Because this never happened in the history of Sri Lanka. Maybe happened, one or two people work like a Sinhalese or Muslim as a community, as a civil organization. As myself, I'm an imam. I'm active in many organizations. And also I'm participating from the beginning of the Aragalaya. And
I had work with Tamils and Buddhist, and this is not for everybody. And what is your feeling working with other communities? Actually, I personally, I was working with different communities. Always we wanted to be together and live together. So I didn't believe at all that we have any difficulty living together. So all those problems were created by someone else who were ruling us above. So always we want to be together. And if you come to this struggle, I can see that positive energy is there from all the communities. But there are sometimes some communities think that, oh, we can join here, we should go there, but what if something's turned around? Will it attack us? That feeling is there. That is fair. That's fair feeling. But because I'm coming from I'm a Sinhalese, it's in number it is a majority, but because why I'm saying this, I urge all those communities, don't think like that. We are same. It doesn't matter you born as in a Muslim family or Tamil family or single family. As long as you born in Sri Lanka, you are a Sri Lankan, right? Don't think like that. Okay, of course we have to go, but some goes wrong. What will happen to us? Will there is an attack on us? Don't think like that. In that attack, we must fight together as well. Not just if there is a problem to Muslim community. The main problem that I think most of the time when there is a problem in the Tamil community, Tamil people just trying to get together, organize and fight alone. When there is a fight, the problem in the Muslim community, they organize themselves and try to fight alone, and that doesn't work. So if there is a problem in the Tamil or Muslim or Sinhala community, we'll get together, organize together, fight together. Then definitely we can win. So I can see that green sign here, but we will improve that. We will come together through the struggle. We will understand each other more, and there will be most of the problems will be gone by then. So don't worry about it. Please come, join. We'll win together. We will have a beautiful country. Yeah, that's very good message. And also I need to inform here one of the message beautifully done by our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam. We all are in the same boat. If one of us dig the boat, we are all going to sink. Yes. So this is a situation of Sri Lanka. And if you're working, separately with the majority or minority or Buddhist or Sinhalese or Christian this way, and we all going to lose. This is the things happen for our country. And thank you very much for your fruitful thoughts. And I'm going to go in few minutes, inshallah, another 8 minutes from now, we're going to conclude. Okay, Halim Ishaq, final message I want, how we can, எப்படி எங்களுக்கு இந்த மக்களுடைய போராட்டத்தை பலப்படுத்த முடியும்? உங்களுடைய கருத்து ஒரு 2 நிமிடத்துக்குள்ளால் முடித்துக் கொள்ளுங்க. எப்படி பலப்படுத்த முடியும்? மைக் மியூட் ஆயிருக்குது. அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப பேசுங்க. அன்மியூட் பண்ணிக்கொண்டு பேசுங்க. ஓகே. உண்மையில் இப்பொழுது இந்த போராட்டம் ஒரு சாரால் ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்று மக்கள் மயப்படுத்தப்பட்டு விட்டது. இதில் யாரும் பெயர் போடுவதற்கு இது நான் தான் சொன்னேன், நான் தான் செய்தேன், நான் தான் முன்னுக்கு நின்றேன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குக்கிராமத்திலே ஒரு ஓரத்திலே இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சின்ன சிறுவன் போட் பிடித்து கொண்டாலும் அவன் ஒரு ஸ்லோகனை சொன்னாலும் அவனும் இந்த போராட்டத்தின் ஒரு அங்கத்தவனாக மாறுகிறான். அப்படி இது ஒரு மக்கள் மயப்படு ஒரு ஆச்சரியமான ஒரு போராட்டமாக இருக்கிறது. ஒண்டர் ஆஃப் ஏசியான்னு சொல்றதுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். எனவே இதில் மக்கள் இப்பொழுது அங்க அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது அந்த அழைப்புக்கு செவிசாய்க்கின்றது முதல் கட்டம். இப்பொழுது இன்று இரவு தீர்மானத்தை வைத்து சில நேரம் நாளை அல்லது நாளை மறுதினங்களுக்குள் பெரும்பாலும் பாராளுமன்றத்தை சுற்றி வளைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அடுத்த கட்டணாரோ அதை விட தீவிரமாகத்தான் இருக்கும். மக்கள் இப்பொழுது சாரியாக கிளம்பு நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் பேச முடியுமோ எந்தெந்த இடங்களிலெல்லாம் மக்கள் இதற்கு ஒன்று முகநூலிலாக எல்லா இடத்தையும் இதற்காக குரல் கொடுக்கலும்.
வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு நடக்க முடியாத ஒருத்தர், தனக்கு எதையுமே செய்ய முடியாது நிற்கின்ற ஒருத்தர், அவர் தன் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய வேலையை செய்யலாம். இதுதான் என்றல்ல, செய்ய வேண்டிய அந்த உணர்வு தேவை. இது எனது நாடு என்ற உணர்வு தேவை. சுருக்கமாக சொன்னால், இந்த போராட்டத்தில் எங்களுக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயம், அது வருகின்ற பொழுது அது பல பரிணாமங்கள் எடுத்ததுக்கு உதவி செய்யலாம். அதுதான் பழமுவத் மேக மகேரட்ட, தெவனியத் மகேரட்ட, துங்வனியத் மகேரட்ட என்று அந்த உணர்வுக்கு வருகின்ற பொழுது, அது பேச்சில், சிந்தனையில், செயலில் தொடுவதெல்லாம் அதற்காக இந்த போராட்டத்துக்காக மாறுகின்ற பொழுது ஒரு புதிய இலங்கையை நோக்கி இதை நமக்கு நகர்த்த முடியும். எனவே கனவு கண்டாலும் இப்பொழுது ஒரு புதிய அழுத் ரட்டக் ஹதண்ட நாங்க ஹீனேக் தக்கின்றோன, அப்படி அந்த உணர்வோடு உறங்குவதும் எழுவதும் அதற்காக பேசுவதும் அதற்காக செயல்படுவதும் ஒரு இபாதத்தாக, இது ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு. எனவே அதை நோக்கி நாம் பயணிக்க துவங்கினால் அது எந்த புறம் என்றல்ல, எல்லா புறங்களாலும் அந்த புறத்தை நாம் வெற்றி கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். நல்ல மிக மிக சிறப்பான ஒரு கருத்து. ஆமாம், சகோதரர் நஸ்ரின் தொடர்ந்து கொள்ளுங்கள். இறுதியாக, உண்மையில் இந்த அறகலையை புலம்பெயர்ந்த நாடுகளில் எப்படி பலப்படுத்த முடியும்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இறுதியாக ஒரு நிமிடத்துக்குள் எழும் என்று சொன்னால் முடித்துக் கொள்ளுங்கள். புலம்பெயர்ந்த நாடுகளில் இந்த போராட்டத்தை எப்படி பலப்படுத்த முடியும்? உங்களுடைய மைக்கையும் ஓன் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து கதையுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். புலம்பெயர்ந்து நாட்டில் உள்ளவர்கள், இப்ப குறிப்பா சகோதரர் சொன்ன மாதிரி, இன்றைக்கு எல்லோருடைய கையிலும் ஒரு போன் இருக்கிறது, வாட்ஸ்அப், சோசியல் மீடியா இருக்கிறது. நீங்கள் அந்த இடத்துக்கு போய் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நம் சகோதரர்களோடு இணைந்துதான் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்பதல்ல. நீங்கள் இருக்கக்கூடிய ஹோம் டவுனில், உங்களுடைய வீதிகளில், அல்லது உங்களுடைய சோசியல் மீடியா மூலம் உங்களுக்கு ஒரு கம்பெயினை கொண்டு போகலாம். இன்றைக்கு உண்மையிலே காலத்துக்கு தேவையானதை நாங்கள் செய்வதுதான் நான் நினைக்கின்றேன் சரியான ஊடக தர்மம் என்று. இந்த உண்மையில் ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ள சகோதரர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். விசேஷமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழக்கூடிய நம் சகோதரர்கள், இளைஞர்கள், நான் பார்த்த மட்டில் பல வாட்ஸ்அப் குழுமங்களிலுடைய அட்மினாக இருக்கின்றார்கள் சிலர். அதே நேரத்தில் தங்களிடத்தில் சில திறமைகளை வைத்திருக்கிறார்கள். சில கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியவர்களும், மிம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியவர்களும், இன்னும் எடிட்டிங்கில், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபியில் ஆர்வம் உள்ளவர்கள். இதை நம் சமூக மேம்பாட்டுக்காக பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு சேனலை செஞ்சு கொண்டு அல்லது நீங்கள் ஹைலைட் ஆகுவது மட்டுமல்ல, ஏற்கனவே பாடுபடக்கூடியவர்களுடன் உங்களுடைய கைகோர்க்கலாம். நீங்களும் உங்களுடைய குரல்களை ஏற்கனவே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில சேனல்கள் மூலம் மக்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படியாப்பட்ட விடயங்களில் ஈடுபடலாம். இப்போது உதாரணமாக, நான் இப்ப சற்று முன் இந்த நிகழ்ச்சிக்கு வரும் வழியில் ஒரு நியூஸை கேட்டு நான் ஒரு ஆவேசம் அடைந்தேன். நான் வேலையை விட்டு பதறி கொண்டு வந்தேன். இந்த நிகழ்ச்சியில் அவசரமாக வந்து கொஞ்சம் டக்குன்னு பங்கு பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவசரமாக வரும் வழியில் எனக்கு தோன்றியது, சட்டென்று நான் அதில் அமளி நடத்தினேன். என்னவென்று சொன்னால், கோத்தாபே அவர்கள் தற்போது மாலைதீவில் பாய்ந்து சென்று, அவர் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது போல ராஜினாமா பண்ணவும் இல்லை, பதிலுக்கு ரணிலை வந்து ஆக்டிங் பிரசிடென்டாக நியமித்து விட்டு சென்று விட்டார். இப்போது துபாய் அவருக்கு தஞ்சம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது எங்களுக்கு என்ன செய்யலாம்? முஸ்லிம் இளைஞர்களாக ஒரு பலத்த கோஷமிடலாம், ஒரு கோரிக்கை விடலாம். துபாயுடைய ஷேக் கலீஃபா முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் என்பவருக்கு ஹேஷ்டேக் பண்ணி அவரை இதை செய்ய விடாமல் பண்ணலாமே. எங்களால் முயற்சிக்கலாம். ஏராளமான கட்டாரில் வாழக்கூடிய, துபாயில் வாழக்கூடிய, சவுதியில் வாழக்கூடிய மற்றும் யூரோப்பில் இருக்கக்கூடிய, அமெரிக்கா, கனடாவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் யாராவது ஒருவர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஹேஷ்டேக்கை அல்லது ஒரு போஸ்டை ஷேர் செய்வதன் மூலமாகவாவது இதில் பங்கேற்கலாம். இதைத்தான் செய்ய வேண்டும் என்று நான் குறிப்பாக கூறவில்லை. இது போன்ற பல விடயங்களை எங்கள் சமூகத்துக்கு செய்யலாம். இன்று சத்துர சொன்னது போல, ஹலீம் சகோதரன் சொன்னது போல நான் ரிப்பீட் பண்ண விரும்பவில்லை. இன்று ஆர்ப்பாட்டத்துக்கு யாரெல்லாம் காரியதர்சியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை முன்னெடுத்து செய்தார்களோ,
அவர்களுடன் போய் தோளோடு தோள் நின்று அந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் இருக்கும் பிரதேசத்தில் வித்தியாசமான ஒரு ஒரு முறையில், ஒரு இணைய வழி முறையில், அல்லது ஒரு 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 இன்றைய டிக்டாக்கில் சிலர் இருப்பார்கள். டிக்டாக்கில் பல விடயங்களில் அவர்கள் ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டு கேலி வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கும் இன்றைய நாட்டுடைய நடப்பு செய்தி விடயங்களில் அவர்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய மக்கள், குறிப்பாக முஸ்லிம் மக்களை இதில் எவ்வாறு நாங்கள் ஈடுபடுத்த வைக்கலாம், இவ்வாறு ஒரு சிந்தனையின் மூலம் ஒரு கிரியேட்டிவாக சிந்தித்து பல பதிவுகளை இயற்றுவதன் மூலம் எங்களுடைய சமூகத்தின் பங்களிப்பை அதிகப்படுத்தலாம். அதற்காக நம் இளைஞர்கள் முன்வர வேண்டும். நிச்சயமாக நான் கூறிய அந்த கோத்தாவை துபாய்க்கு தஞ்சம் வழங்குவதை தடுப்பதற்கான பல முறைகளையும் வழிமுறைகளையும் செய்து வாருங்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். அதனை விட இந்த வாய்ப்பை நான் இன்னும் ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொண்டு பயன்படுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் அன்பாக நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னென்று சொன்னா, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம்களுடைய பங்கெடுப்பு இல்லாமல் இல்லை, முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆனால் ஏனோ தானோ என்று அந்த ஒரு தேவைப்பாடுடன் தொடர்ச்சியாக பங்கெடுக்கக்கூடிய விடயம்தான் இங்கே குறைபாடாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் அங்கே 10 பேர் வருகிறோம், இன்னொரு ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் இன்னும் வித்தியாசமான ஒரு 5 பேர் வருகிறோம். இதனூடாக நாங்கள் எங்களுடைய அந்த மற்றைய சமூகத்துக்கு மும்முரமாக ஈடுபடக்கூடிய அந்த சிங்கள சகோதரர்களுக்கு நாங்கள் உணர்த்துகின்றோம் எப்படி எங்களுக்கு இந்த விடயத்தில் பெரிதாக ஈடுபாடில்லை, ஏதோ ஒரு கடமைக்கு வருகின்றோம் என்று காட்டுவது போல இருக்கிறது. அவ்வாறுபட்ட நிலைமைகள் மாற வேண்டும். இது இலங்கை முஸ்லிம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய சோதனை என்று வைத்துக் கொள்ளலாம், ஒரு தண்டனை என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடிப்படை, ஒரு தற்போது எல்லோரும் சேர்ந்து அதற்கு ஈடுபட வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாய தேவை இருக்கிறது. எனவே எங்களுடைய இலங்கையில் உள்ள எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள் அனைவர்களையும் சிந்தித்து அவர்கள் நல்லாக இருந்தால்தான், நாங்களும் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களும் கூட சொத்து செல்வங்களை வாங்கி போட்டு இருக்கிறீர்கள், நாளை நாடு குட்டிச்சோரா போனால் உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு மதிப்பு இருக்கிறதா? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட ஹாலிடே சரி போக நினைக்குமா? இந்த முறை பாருங்கள், இந்த பெட்ரோல் போலின், டீசல் போலின், உணவு போலின்களினால் உங்களுக்கு எத்தனையோ பேர் நாட்டுக்கு போவதை கூட, இன்க்ளூடிங் நான், என்னுடைய தாயை பார்ப்பதற்கு 3 வருடங்களாயும் இன்னும் தாயை பார்க்க போக முடியாமல் இருக்கிறது. போக மனதடிக்குது இல்லை, பிள்ளைகளோடு போய் லட்சக்கணக்கான பணங்களை கொண்டு போய் வீணடிப்பதா என்ற ஒரு சிந்தனை ஏற்படுகின்றது. எனவே எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்புவது ஆக முக்கியம். இந்த போராட்டத்தின் மூலம் என்ன முன்வைக்கிறார்கள்? இந்த போராட்டத்துடைய மிக சுருக்கமான விடயமே சிஸ்டம் சேஞ்ச் தான். சிஸ்டம் சேஞ்சுக்கு எங்களுக்கு முழுமையாக உடனடியாக செல்ல முடியாது என்பதனால் ஒரு கூட்டு அரசாங்கத்தை நாங்கள் மேற்கொண்டு பொருளாதார சிக்கல்களை, நெருக்கடிகளை சந்தித்து அவற்றை நாங்கள் முறியடித்து விட்டு அடுத்த கட்டம் இந்த அடக்கு ஆளும் முறை, இனவாத அரசியல் இவற்றை ஒழித்து கட்டி ஒரு சிறந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டில் உருவாக்குவது எங்களுடைய காலத்தின் தேவை. எனவே முஸ்லிம்களே, தயவு செய்து கை கோருங்கள். எங்களுடைய 100வது தினத்தில் அறகலையில் போராட்டக்காரர்கள் என்பது அவர்களுக்கு பிரத்யேகமாக நாங்கள் கொடுக்கப்பட வேண்டிய பேர். ஏனென்றால் பொதுமக்கள் அனைவரும் போராட்டக்காரர்கள் அல்ல, அதற்காக பாடுபடக்கூடிய, ஈடுபடக்கூடிய, ஆதரவு வழங்கக்கூடிய எல்லோருமே போராட்டக்காரர்கள். எனவே அந்த போராட்டக்காரர்களுடன் நீங்களும் கைகோர்த்து இந்த வெற்றியில், இந்த ஆட்சி மாற்றம் என்பது வெற்றி அல்ல, எங்களுடைய அரசியல் மாற்றம், சமூக மாற்றம், சமூக மேம்பாடு, இவற்றுக்கான மாற்றத்தில் எல்லோரும் கைகோக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்வரும் 17ஆம் தேதி லண்டன் மாநகரத்தில் ஹை கமிஷனுக்கு முன்பாக இருந்து ட்ரெஃபல்கர் ஸ்கொயர் வரை நடக்கவிருக்கின்ற அந்த மாபெரும் கண்டன ஊர்வலம் அல்லது ஆதரவு ஊர்வலம், அதில் நீங்கள் அனைவரும் பங்கேற்குமாறு 1 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. எனவே உங்களுடைய நண்பர்களுடன், உறவினர்களுடன் வந்து அன்றைய தினத்தை நீங்கள் குதூகலிப்பதோடு ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டு ஊர்வலத்திலும் பங்கெடுக்குமாறு அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம், நன்றி. இன்ஷால்லா தொடர்ந்து கதைப்போம். சகோதரி ஃபாஸா சப்ரீன், மிக நீண்ட நேரமாக அவதானித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். இன்று வழமையாக நாங்கள் 3 அல்லது 2 பேர்களோடு தான் இங்கே நாங்கள் கலந்துரையாடுவோம். ஆனாலும் இன்று எங்களுடைய காலத்தின் தேவை, இந்த தலைப்பின் தேவையை கருதி அதிகமானவர்களை இணைத்துக் கொண்டோம். எனவே உங்களுக்கான வாய்ப்பு கிடைப்பதற்கு தாமதமாகின்றது. இறுதியாக மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒரு முஸ்லிம் தாய் என்ற அடிப்படையில் முஸ்லிம் சமூகத்தினுடைய
பிரதிநிதி என்ற அடிப்படையில் இந்த அறகலைய இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையிலே நீங்கள் கூறக்கூடிய கருத்து என்ன? ஒரு மதரா நான் வந்து சொல்லுவேன், ஐ ஷுட் செட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மை கிட்ஸ். நான் கண்ட்ரிக்கு நான் எவ்வளோ நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை. ஸோ அந்த கண்ட்ரியோட லவ் வந்து அந்த பிள்ளைகளுக்கு விளங்காது இஃப் வி டோன்ட் செட் தெம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த வேலை போன சுற்றி தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம். இது கரெக்டாக சாரி அவங்க ஜஸ்டிஸுக்கு பேசுகிற சிச்சுவேஷன் அதெல்லாம் நாங்கள் சின்னத்துலேருந்து பார்த்து வளர்ந்த சுற்றி தான் நாங்களும் வி கம் ஃபார்வர்ட் வென் இட்ஸ் சம்திங் டு டூ வித் ஸ்ரீலங்கா. ஸோ நாங்கள் அதை முன்னுக்கு போனால் தான் as we set examples for the Muslim community, we still set examples for our children. ஸோ அதுதான் என் மெயின் எய்ம் டு எங்கள் பிள்ளைகளுக்கும் தான் முஸ்லிம் கம்யூனிட்டிக்கும் தான் அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐ ரியலி வாண்ட் டு கெட் இன்வால்வ். சகோதரி உங்கள்ட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் முன்வைக்கிறேன். அதாவது நீங்க இல்ல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இவர்கிட்ட நான் முன்வைக்கிறேன். என்னன்னா இவ ஒரு லேடியா வந்து இவ மாதிரி 1-2 லேடிஸ் வந்து மும்மரமாக எல்லா புரொட்டஸ்ட்லயும் வரது நான் அவதானிச்சு உண்மையிலேயும் பாராட்டுக்கள். இப்படித்தான் இருக்க நாட்டுப்பற்றோடு யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, உண்மையான நோக்கத்தோட நாங்க போகணும். எங்களை மக்கள் தவறா விலகி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய குசுகுழுகளை பேணி நீங்க இருந்து கொள்ளலாம். அதே நேரத்துல உங்கள்ட்ட நான் கேட்கிற வினயமாக என்னன்னு சொன்னா, இந்த போராட்டத்துக்கு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குழுமை இது பண்ணி கொஞ்சம் யூகேயில் உள்ள கொஞ்சம் லேடிஸ்களை நீங்க ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி தனிப்பட்ட ரீதியில நீங்க கதைச்சு கொள்ளலாம் என்ற இலக்கம் இருக்குது. உண்மையில நிகழ்ச்சியில அந்த தலைப்புகளையே நாங்க எரிப்போம் என்று சொன்னா அதுல இருந்து வெளியே போவானா அது நிகழ்ச்சிக்கு ஒரு தர்மமா இருக்கு. கைண்ட் ரிக்வெஸ்ட். நல்லம் இன்ஷால்லா. மிக சிறந்த கருத்து தான். ஆனாலும் அந்த தலைப்புகளுக்கு நிக்கிறது நல்லம் என்று நினைக்கின்றேன். சகோதரி ஃபாஸா ஷப்ரீனா மிகவும் சிறப்பான ஒரு கருத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். முக்கியமாக நானும் போராடலாம், ஆனால் என்னோட போராட்டத்தோடு முடியக்கூடாது. எனது பிள்ளைகளும் போராட்ட வீரர்களாக வீராங்கனைகளாக வர வேண்டும். இதற்கான ஒரு ஸ்டெப் ஸ்டோன் உண்மையில வந்து கற்களை போட்டு அவர்களுக்கான பாதை அமைத்து கொடுப்பது பெற்றோர்களுடைய பணி என்ற மிக சிறப்பான ஒரு கருத்தை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். இதனையும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய முகநூல் நேயர்கள் உலகத்திலே எங்கு இருந்தாலும் இந்த கருத்தை உங்களுடைய மனைவி மக்களோடும் குடும்பத்தினரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக. இறுதியாகவும் நாங்கள் ஜொஹரா புகாரி அவர்களை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து கதைப்போம். சகோதரி ஜொஹரா புகாரி, நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிக்கொண்டு இறுதியாக இந்த அறங்கலைய இலங்கையில்தான் புலம்பெயர் நாடுகளில் தான் சக்தி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லுங்கள். முக்கியமான ஒரு நல்ல கேள்வி எங்களுக்கு இப்ப இருக்கிறது. இப்ப எங்களோட பிரதர்ஸ் சொன்ன மாதிரி இப்ப இந்த நாட்டை விட்டு நாங்க கோட்டாபய விரட்டி அடிச்சிட்டோம். இப்ப புலம்பெயர்ந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு கடமை தான் அந்த அந்த எந்த ஊர்ல இவரு தஞ்சம் கூற நாடுறாரோ அந்த இடங்கள்ல பாரிய எதிர்ப்ப நிகழ்த்தோணும் நாங்க சொல்றோம். ஏன்னா இவரு சும்மா போன ஒருத்தர் இல்ல, மிகவும் கொடூரமான முறையில அநீதிகள் செய்யப்பட்டு இந்த மக்களுக்கு இந்த நாடு போயிட்டு இருக்கிறாரு. ஆகவே அவர் எந்த நாட்டிலையும் அவர் இருக்கக்கூடாதுன்றது தான். ஏன்னா நேத்து முழுக்க எங்களோட நாட்டு மக்கள் மிகவும் பெரிய போராட்டம் நடத்தினாங்க அவர் இந்த நாட்டிலேருந்து வெளியில போகாம இருக்கிறதுக்கு. இருந்தாலும் விமானப்படையிட உதவியோடு தான் அவரு மாலத்தீவுக்கு சென்றாரு. ஆனா அதுவும் ஒரு அல்லாவுடைய சோதனையாகவே இருக்கும் என்று நாங்க நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், எங்களோட ஜனாசாக்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல கோட்டாபே சொன்னாரு அப்படின்னு சொன்னா மாலத்தீவுல கூப்பிட மையங்களை அடக்குங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மாலத்தீவுல தான் அவருக்கு தஞ்சமடைகிற இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயம் வச்சிருக்கிறார். நான் அதையும் மீன சொல்லிக் கொள்றேன். இந்த நிமிஷம் முட்டுக்கும் எங்க மக்கள் போராடுறதை பார்த்தா மிகவும் மோசமாகவும் இருக்குது. அதே போல ஒரு கவலையும் வருது அந்த மக்களை நினைக்கும் பொழுது. கூடுதலான எங்களோட பெரும்பான்மை மக்கள் தான் இந்த போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு. என்னென்ன எங்களோட முஸ்லீம்கள்ட்ட பங்களிப்பு குறவுன்றதுனாலையும் அவங்க பெரும்பான்மைன்றதுனாலையுமோ என்னமோ அவங்க போராடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக எங்களுக்கு இந்த வெற்றியை தருவான்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நாங்க பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் போவிருக்குது. அதையும் எங்களுக்கு அல்லாஹ் வழி காட்டுவான் என்ற நியத்தோட நாங்க துவாவோடையும் இதுல களமிறங்கி இருக்கிறோம். அது போலவே நாங்க மிகவும் நன்றி சொல்றோம். இந்த உங்களோட மாதிரி புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுக்கு தரக்கூடிய சப்போர்ட்
இலங்கையில இருக்கிற எங்களையே நீங்க தணிக்க விடாம, ஏன்னா இன்றைக்கு இலங்கையில இருக்கிற அரசியல்வாதிகளும் எங்களை ஜமியத்துல் உலமாக்கள் இருக்கக்கூடிய தலைவர்மாரும் அனாதைகளாக எங்களை விடப்பட்ட நிலைமையில இன்னைக்கு புலம்பெயர் மக்களாக நீங்கள் இருந்து கொண்டு, ஏன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நீங்க வெளிநாடுகள் இருக்கிறீங்க, இருந்தாலும் நீங்க என்னை நினைச்சு கவலைப்பட்டு இதுக்காக வேண்டி டைம் எடுத்து அங்க இருந்து கொண்டும் எங்களை பார்த்து நீங்க ஒரு போராட்டம் நடத்தி எங்களோட சுக செய்தியை கேட்டுட்டு இருக்கிறத நினைச்சு நான் மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் உங்க அனைவருக்கும். உண்மையிலேயே நாங்களும் இதுக்கு இறங்க காரணம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் தான். இந்த நாட்டுல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட அநீதி எந்த ஒரு சிறுபான்மைக்கும் ஏற்பட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தமிழர்களும் நிறைய அனுபவிச்சாங்கத்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் விட மோசமான இதுகளை நாங்க முஸ்லிம்கள் அனுபவிச்சோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 2016 இருந்தே நாங்க இந்த அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆகவே நான் இதுல களமிறங்க காரணமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று அமைஞ்சிச்சு. எங்களுக்கு நடந்த அநீதிகளை நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி இந்த கோட்டாபேன்னு சொல்லக்கூட பயந்த ஒரு சமூகமாகத்தான் நாங்க வாழ்ந்தோம் இந்த நாட்டுல. கோட்டாபேன்னு பேசக்கூட பயம் நாங்க. ஆனாலும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு அவர்கள் செஞ்ச அத்தனை அநியாயங்களையும் இன்றைக்கு மேடேறி சொல்றதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு செஞ்சு தந்தால், அந்த இதை நாங்க எடுத்துத்தான் நாங்க இன்றைக்கு இந்த மக்களுக்காக வேண்டி, எங்க முஸ்லிம்களுக்காக வேண்டி நாங்க இறங்கி இருக்கிறோம். நிச்சயமா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் என்று சொல்லி நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுக்காக வேண்டி உங்களோட துவாக்களையும் எங்களை சேர்த்துக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நம்ம நண்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து விருங்கள். இறுதியாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான செய்திக்கு நன்றி கூறுவது கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக உண்மையில் முஸ்லிம்கள் என்ற வகையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கட்டங்களிலும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஸ்ட்ரகல் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அரபியிலே நாங்கள் ஜிஹாத் என்ற சொல்லை பாவிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், உண்மையில ஆக சிறந்த ஜிஹாத் எது என்று. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் பேசக்கூடிய வார்த்தை, இதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று. I will mention this is in English also. One of the beautiful quotation from our beloved Prophet sallallahu alaihi wasallam regarding struggle. The word jihad misunderstood by many people, misinterpreted by many think tanks. But unfortunately, the direct translation for jihad is struggle. So one of the companion of Prophet Muhammad sallallahu alaihi wasallam went and asked, and oh, the Prophet, peace be blessings and peace upon him, and he asked, what is the best jihad, what is the best struggle? The Prophet said, a word of truth in front of a tyrannical ruler. And if you are thinking about the Sri Lankan, the Gotabaya Rajapaksa former president, everybody agree he's a tyrannical ruler. So if you can raise your voice against him, if you can do something against his tyrannical ruling, and you are one of the person who uphold the best jihad, best struggle. So the aragalete javeva kila okoma kinawa. Yes, we need to praise the aragalaya. The people's power is always winning. So people should understand what is the best values in the community. You know, always the values are same for any community. Speaking the truth and speaking against the corruption and helping the poor and needy people. This is common for any religion. So we can't say this is only Islam saying, no. All the religions saying beautiful thing, beautiful values. And if we uphold, we will work with any community. This is the thing that we are missing. We missed in the past. But I think the good message today given by all of you, especially I would like to thank all of you came, and with a short notice, only last night I called, you came and you attended, and I think a beautiful discussion, as everybody agreed, even the social media, the followers, people mentioned, this sort of discussion should continue again and again. And I would like to thank Chatura Gunatilaka, and we are impressed with your beautiful, fruitful thought, and Api Oyata Bomastuti Karantone. And we will take your all the thoughts, and we will inshallah share these thoughts in our community. And also in the near future, we will talk more and more about
the things which is benefit for our community and our land, motherland. And Halim Isaac, and I think after maybe 25 years, I contact you last night. And I think Halim Isaac and me graduated from same university. And he is, I think, a far relative also. He maybe knows that. And thank you for your fruitful thought, and Jazakumullah khairan. And especially I need to thank Zohara Bukhari, and very, very beautiful thoughts. Even you never mind about the leaders who are always, attacking those people who are standing for especially women's rights and the social and political rights, and never talk about any struggle, but they will undermine us. They never let us to work for the community. So you came out, and I saw I think last Friday one of the clip. It is a beautiful clip, and even anybody didn't watch, and you can go to Nasrin Nisamdin's One Leicester. You can watch Zohra sisters a beautiful invitation for all the mosque committee members, especially those people who just listen to the Jamiat Ulama only. You need to think, your people are struggling, your children are struggling, you are struggling, your children didn't go to school, you are starving, you are dying in the queue. Why you need to listen to those people who are elite? They are working with these tyrannical rulers. So this is always you need to think. And brother Nasrin Nisamdin, always we are there in same city, Leicester, and we work together, and always my and wish, and also all our brothers wish and prayers for you, and continue the things. Thank you. Yeah, Jazakallah. continue the work which you are doing. And Sister Faza, maybe you are new to the country and community activism, but you started well begin half done, as the English proverb saying, well begin half done. You achieve what more people couldn't achieve. I think we pray and we seek Allah subhanahu wa ta'ala to help you in the near future to resolve all your family and community problem. Come forward and active very, very enthusiastically, inshallah. Thank you very much. And Jazakallah. I think one of the person, he has to go to his work from Canada, brother Azmin Ayub, he joined, and Azmin Ayub always with our program. And a special thanks go to those people who are following us all the way, more than 1 hour and 45 minutes. And normally these days we don't have the time to listen to 5 minutes video clip. But regarding Sri Lankan matter is very important for all of us. Doesn't matter we are in local in Sri Lanka or in abroad as a Sri Lankan living in abroad. This is matter for me and for me, our family. So this is the reason many of you is still watching, still listening. I asking, inshallah, all the guests, we make a special dua and prayers for those people who are attended and watching this one. And one more time, I kindly ask all the brothers who were watching this program, please share your thoughts with the community, with your thoughts with your family, with your children. Always, the opinion is very important. Just don't wait for the opportunity to come. You need to create the opportunity. You are there every day and at home with the children, with the family. You are there in the community, maybe 5 times prayer. You are there with your friends and families more than before, because you can't travel anywhere nowadays because of the shortage of fuel. What you have to use whenever you meet the people, please talk about Sri Lanka, talk about the Sri Lankan matters, talk about the important things, thoughts which should be upheld and also is spread in the community. Finally, I will say something in Tamil. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக மிக சிறப்பான ஒரு கலந்துரையாடலாக, கருத்தாடலாக இப்போதைய கருத்தாடல் இருந்தது என்பதை நாங்கள் அறிகின்றோம். சிறப்பாக இங்கே கலந்து கொண்ட இந்த அதிதிகள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக நானும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய இந்த விவகாரம் மிகவும் முக்கியமானது என்பதன் காரணமாக இவர்களுடைய அதிதிகளை பற்றி ஒரு அறிமுகம் கூட இல்லாமல் நேரடியாகவே விடயத்துக்கு வந்தோம். சதுர குணத்திலக்க ஃப்ரம் லண்டன் அண்ட் ஹலீம் இசாக் கண்டியிலிருந்து, அதே போன்று ஜொஹாரா புகாரி அவர்கள் கொழும்பு கோல்ஃபேஸ் அரகல பூமியிலிருந்து, நஸ்ரின் நிசாம்தீன் அவர்கள் வேலையில இடையிலிருந்து கலந்து கொண்டார்கள். உண்மையில் ஃபாசா ஷப்ரீன் அண்ட் லண்டனிலிருந்து கலந்து கொண்டீர்கள்.
மிக மிக சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஏதும் தவறுகள் நடந்திருந்தால் நிச்சயமாக எங்கள் புறத்திலிருந்து அதனை மன்னித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஊக்கம் மிக முக்கியமானது. உங்களுடைய காத்திரமான பங்களிப்பில் தான் மக்களுடைய நலன் இருக்கின்றது. சகோதரர் நஸ்ரின் நிசாம்தீன் அவர்கள் இறுதி கட்டமாக மிக சிறப்பாக சொன்னார்கள். இலங்கைக்கு நாங்கள் போய் அங்கே மக்களோடு சந்தோஷமாக எங்களுடைய குடும்பத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே நாங்கள் அமைதியாக இங்கே சகோதரர் சத்ர சொன்னது போன்று பாபிக்கு பர்த்டே பார்ட்டி என்று எங்களுடைய நேரங்களை வீணடிக்காமல் நிச்சயமாக தேவையான சந்தர்ப்பத்திலே தேவையான இடத்திலே பேசக்கூடியவர்களாகவும் உரத்த குரலில் அரகலையற்ற ஜாவேவா என்று சொல்லி அந்த அரகல பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சகோதரர் ஜொஹாரா புகாரி அவர்கள் சொன்னது போன்று அங்கே சிவில் ஆர்கனைசேஷன்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் அல்லது ஆளுங்கள் என்று உற்சாகம் கொடுக்காத நேரத்திலே உண்மையில் சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக இவர்களுக்கான உற்சாகத்தையும் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். இறுதியாக and one more time I would like to thank Chatura Gunatilaka for your fruitful thoughts. Halim Isaac, Zohra Bukhari, Nasrin Nisamdeen, Faza Shabreen, and plus with our normal regular guest Ayub Azmin. Jazakumullahu khairan. We will conclude this message, but we will be back inshallah in near future soon. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alaikum assalam. Ayuban. Assalamu alaikum. Alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. I can end the live, but we can continue if you want to talk.